ஆண்டவரே நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்காக ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்கிற விளக்காய் அவர்கள் திகழ என் தேவனின் கிருபை செய்வீராக ராஜா. என்னுடைய சபை பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்த பாஸ்டம் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் நம் மத்தியிலும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதற்காக வரவேற்பு உரை ஆற்ற உள்ளார் சகோதரர் பிரிஸ்டின் அவர்கள். கரங்கள் தட்டி உற்சாகம் வரவேற்போம். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த 2024 ஆண்டிற்கான வாலிபர் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் தேவாதி தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பியிருக்கிற தயவுக்காக எல்லோரும் கரங்களை தட்டி நன்றியோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. இந்த ஆண்டு நமது சபையின் வாலிபர் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள நமது சபையின் தலைமை போதகர் அவர்களையும் தலைமை போதகர் அம்மா அவர்களையும் மற்றும் நம் சபையின் உதவி போதகர் ஊழிய பொறுப்பாளர்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். அது மாத்திரமல்ல, கூடி வந்திருக்கும் சபையின் பெற்றோர்கள், விசுவாசிகள், பெரியோர்கள், வாலிபர்கள் மற்றும் சிறு பிள்ளைகள் யாவரையும் வருக வருக என வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். மிக முக்கியமாக தயவு செய்து யாவரும் மிகவும் பொறுமையாக கடைசி நிகழ்ச்சி வரை இருந்து நிகழ்ச்சிகள் யாவையும் கண்டுகளித்து தேவனை மகிமைப்படுத்தி ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி நமது சபையின் வாலிபர் ஊழியத்தின் சார்பாக உங்களுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நம் மத்தியிலும் நம்முடைய சபையின் வாலிப பிள்ளைகள் பாடல்களை பாட ஒரு நல்ல ஒரு குரூப் சாங் ஒன்று பாட இருக்காங்க. கரங்கள் தட்டி உற்சாகமாக வரவேறுங்க அந்த பிள்ளைகளை.
இப்பொழுதும் நம் மத்தியிலும் இந்த வருடத்தின் வாக்குத்தத்த வசனங்களை சொல்வதற்காக சகோதரர் ஜாஃபத் அவர்களும் சகோதரர் நோபல் அவர்களும் வரவுள்ளார்கள். உற்சாகமாக கரங்களை தட்டுவோம். Praise the Lord. A church promises of 2024. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது சபையின் 2024 ஆண்டு வாக்குத்தத்த வசனங்கள். January. In all the places where I record my name, I come unto thee and I will bless thee. Exodus 20:24. ஜனவரி. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாத்திராகமம் 20:24. February. My people shall never be ashamed. Joel 2:26. பிப்ரவரி. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:26. March. The horse is prepared against the day of battle, but safety is of the Lord. Proverbs 21:31. மார்ச். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. April. And he shall go forth and grow up as the cause of the stall. Malachi 4:2. மார்ச். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்து கண்டுகளைப் போல வளருவீர்கள். மல்கியா 4:2. May. And my children shall be taught of the Lord, and great shall be the peace of thy children. Isaiah 54:13. மே. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஏசாயா 54:13. June. Fear not, O Lord, be glad and rejoice, for the Lord will do great things. Joel 2:21. ஜூன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2:21. July. If a man therefore purge himself from there, he shall be a vessel unto honor and sanctified, and meet for the master's use, and prepare unto every good work. 2 Timothy 2:21. ஜூலை. அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் தன் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதும் கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். 2 தீமோத்தேயு 2:21. August. Behold, I make all things new. Revelation 21:5. ஆகஸ்ட். சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:5. September. I can do all things through Christ to strengthen me. Philippians 4:13. செப்டம்பர். என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. October. Shall again take root downward and bear fruit upward. Isaiah 37:31. அக்டோபர். மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஏசாயா 37:31. November. If I fear not, fear thou not, for I am with thee. Be not dismayed, for I am thy God. I will strengthen thee. Yeah, I will help thee. Yeah, I will uphold thee with the right hand of my right ears. Isaiah 41:10. நவம்பர். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. December. The Lord take pleasure in him that fear him, in those that has hope in his mercy. Psalms 147:11. டிசம்பர். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 147:11. Thank you. நன்றி. பிள்ளைங்க வாக்குத்தத்த வசனங்கள் எப்படி சொன்னாங்க? இந்த வாக்குத்தத்த வசனங்கள்ல உங்களுடைய எல்லாருடைய வாழ்வில் நிறைவேறி இருக்குன்னு விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம மத்தியிலும் நல்ல ஒரு கோரியோ ஒன்று நம்மளுடைய யூத் கேர்ள்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண இருக்காங்க. உற்சாகமாக கரங்கள் தட்டி அவங்களை வரவேற்போம்.
தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 தர்ஷன சாவல்யமாய் சர்வலோகர்க்கும் நன்மையேகும் காருண்யமாய் பெத்லஹேமிന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ ഗബ്രിയേലിന്റെ ദർശന സാവല്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബെത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ Bird machine. Check. Check. இப்பொழுதும் நம் மத்தியிலும் டாக்டர் ஜோயல் அவர்கள் வரவுள்ளார்கள். அவர்கள் இந்த வருடத்தின் 2024 வருடத்தின் வாலிபர் ஐக்கியத்துவத்தின் ஆண்டறிக்கையை வாசிக்க உள்ளார்கள். கரங்கள் தட்டி உற்சாகம் வரவேற்போம். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நமது சபையின் வாலிபர் ஊழியத்தின் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 2024 ஆண்டிற்கான வாலிபர் ஊழிய ஆண்டு அறிக்கையை சமர்ப்பிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். சபையின் வாலிபர் ஆராதனை தேவனுடைய கிருபையினால் நமது சபையின் வாலிபர் ஆராதனை ஒவ்வொரு ஞாயிறும் 3ஆம் ஆராதனையாக காலை 10 மணி முதல் 12 மணி வரை இதற்கென நியமிக்கப்பட்ட 7 பொறுப்பாளர்கள் மூலம் சபையின் முதல் தளத்தில் வைத்து நடைபெறுகிறது. இந்த ஆண்டு முழுவதும் நம்ம தலைமை போதகர் அவர்கள் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு தயார் செய்த வாலிபருக்கான வேத பாடம் ஒவ்வொரு வாலிபர் ஆராதனையிலும் அனைவருக்கும் பிரயோஜனமாக கற்றுக் கொடுக்கப்பட்டது. நமது தலைமை போதகர் மற்றும் தலைமை அம்மா அவர்களின் நேரடி கண்காணிப்பின் கீழ் ஆசீர்வாதமாக கர்த்தர் இந்த ஊழியத்தை இம்மட்டும் நடத்தி வருகிற கிருபைக்காய் அவரை ஸ்தோத்திரிக்கின்றோம். மத்திய வாலிபர் முகாம் கடந்த 2024 ஆண்டு ஜனவரி மாதம் 14, 15, 16 அன்று 3 நாட்கள் மதுரை ஏஜி கேம்ப் சைட்டில் வைத்து பிரகாசிக்கிற விளக்கு என்ற கருப்பொருள் நடைபெற்றது. மத்திய வாலிபர் முகாமில் நம்ம சபையிலிருந்து 45 வாலிபர்கள் பங்கு பெற்று தங்களை அர்ப்பணித்து தேவ ஆசீர்வாதம் பெற கர்த்தர் கிருபை செய்தார். கடந்த 2023 ஆண்டில் நடைபெற்ற வேத வினா போட்டியில் நமது சபையின் பிள்ளைகள் ஜோனல் லெவலில் மதுரையில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பங்கு பெறவும்
தேவன் கிருபை செய்தார். வெற்றி பெறவும் அதே போல கடந்த ஆண்டு நடைபெற்ற மெகா பைபிள் குவிஸ் போட்டியில் நமது சபையை சார்ந்த சிஸ்டர் சோபனா இம்மானுவேல் முதல் பரிசு பெறவும் தேவன் கிருபை செய்தார். பரீட்சைக்கான சிறப்பு ஜெபம் கடந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி ஞாயிறு அன்று பரீட்சை எழுதப் போகும் மாணவ மாணவியருக்கான சிறப்பு ஆலோசனை மற்றும் ஜெபம் நம்ம தலைமை போதகர் தலைமை ஏற்று தூத்துக்குடி தெற்கு மண்டல கிறிஸ்துவுக்கு மாணவர் ஊழிய பொறுப்பாளர் ரெவரண்ட் எலியா ஜெயக்கனி அவர்களால் கொடுக்கப்பட்டது. அது அனைத்து மாணவருக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. மெகா பைபிள் குவிஸ் நமது தமிழ் பிரதேச வாலிபர் ஐக்கியத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிற மெகா வேத வினா போட்டி கடந்த ஜூலை 17 ஞாயிறு அன்று நமது சபையில் நடைபெற்றது. நமது சபையிலிருந்து லெவல் 1 தேர்வில் 15 பேரும் 80 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று 5 பேர்கள் லெவல் 2க்கு தேர்விலும் எழுதினார்கள். நமது சபையை சார்ந்த சிஸ்டர் ஜெயசீலி அவர்கள் மாநில அளவில் முதல் இடம் பெற தேவன் கிருபை செய்தமைக்காய் அவருக்கு மகிமை உண்டாவதாக. டேலண்ட் கண்டெஸ்ட் கடந்த ஆகஸ்ட் 18 அன்று நமது மண்டலத்தில் உள்ள ஆறுமணேரி ஏஜி சபையில் வைத்து மண்டல அளவில் நடைபெற்ற 13க்கும் மேற்பட்ட தாளந்து போட்டிகளில் நமது சபையின் வாலிபர்கள் அனைத்து போட்டிகளிலும் சிறப்பாக பங்கு பெற்று முதல் 2 பரிசுகளை வென்று ஆல்ரவுண்டர் என்ற நிலையை அடைய தேவன் கிருபை செய்தார். மட்டுமல்ல நடைபெற்ற மண்டல வேத வினா போட்டியில் முதல் பரிசை வென்று ஜோனல் அளவிற்கு தேர்வாக தேவன் தயவிற்காய் அவருக்கு ஸ்தோத்திரங்கள். செக்ஷன் யூத் கேம்ப் கடந்த செப்டம்பர் 7 அன்று தூத்துக்குடி தெற்கு மண்டல வாலிபர் முகாம் நமது சபையில் வைத்து நடைபெற்றது. சுமார் 350 பேர்கள் பங்கு பெற்றனர். ரெவரண்ட் லின்சி ஜோன்ஸ் அவர்கள் சிறப்பு செய்தியினை பகிர்ந்து கொள்ள அதை அனைவருக்கும் ஆசீர்வாதமாக்கின தேவனுக்கே மகிமையை செலுத்துகிறோம். யூத் ஃபாஸ்டிங் ப்ரேயர் கடந்த அக்டோபர் மாதம் 11 அன்று மதுரை ஏஜி கேம்ப் சைட்டில் வைத்து எழுந்தருளும் என்ற தலைப்பில் நடைபெற்ற தமிழ் பிரதேச வாலிபர் உபவாச ஜெபத்தில் நமது சபையின் வாலிபர்களும் பங்கு பெற்று ஜெபிக்க அது மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. ஊழியத்தின் பலன் தேவாதி தேவனின் பெரிதான கிருபையினாலே இந்த ஆண்டிலே இந்த ஊழியத்தின் பலனாக ரட்சிக்கப்படவும் பரிசுத்த ஆவின் அபிஷேகம் பெறவும் தண்ணீர் முழுக்கினால் ஞானஸ்நானம் பெற்று தேவனோடு உடன்படிக்கை செய்யவும் தேவன் செய்த மாபெரும் தயவிற்காய் கர்த்தரை மிகவும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். குறிப்பாக இந்நேரத்தில் நமது வாலிபர் ஊழியத்தை தங்கள் ஜெபத்தினாலும் உதார்த்தமான பங்களிப்பினாலும் தாங்கி வருகிற அன்பு விசுவாச உள்ளங்களுக்கும் ஒவ்வொரு ஞாயிறும் வாலிபர் ஆராதனைக்கு தங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி வரும் சபையின் பெற்றோருக்கும் இந்த வாலிபர் ஊழியத்தை தங்கள் ஜெபத்தினாலே தாங்கி வருகிற அனைத்து ஊழிய பிரிவினருக்கும் நமது சபை வாலிபர் ஊழியத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நமது சபையின் வாலிபர் ஊழியம் வளர்ச்சியடைய உங்களது ஜெபங்களில் நினைத்துக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி உலகத்தில் சொல்லுவாங்க, வாயுள்ள பிள்ளை பொழைச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஒரு பெரிய சவாலான காரியம் உண்டு. வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கிட்ட பேச சொன்னால் பிள்ளைங்க அதிகமாக பேசாது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட பாருங்கள் மணிக்கணக்காக பேசுவாங்க. ஃபோன் கையில் கொடுத்தீங்கன்னா இன்னும் அதிகமாக பேசுவாங்க. இன்ஸ்டாவில் பேசுவாங்க, ஃபேஸ்புக்கில் பேசுவாங்க, அதெல்லாம் நல்லா பேசுவாங்க. ஆனால் நேரில் பேச சொன்னால் பேசவே மாட்டாங்க. பார்த்துக்கோங்க, ஸ்கூல்லையும் வாய் திறக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட அரைகுறையாக பேசுவாங்க. அதே போல் பிள்ளைகளை சர்ச்சுக்கு வந்தால், நமது சபை பிள்ளைகள் அப்படி கிடையாது, பெரும்பாலான பிள்ளைகள் சொல்கிறோம், பிள்ளைகள் சபைக்கு வந்தாலும் வாயை திறந்து ஆராதிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அந்த மாதிரி சில காரியங்கள் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இது ஒரு புது முயற்சியை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். பார்த்துக்கோங்க, எப்போவுமே நம்ம கேம்ப் அப்போ தான் இந்த மாதிரி பட்டிமன்றங்களை நம்ம வைப்போம். பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாலிபர் ஆண்டு விழாவில் பட்டிமன்றம் வைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நல்லாக பேசணும். சாதாரணமாக பேசினா பரவாயில்ல, சாதாரண பேசுறதுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் பைபிளை அடிப்படையாக கொண்டு அவங்க பேசணுன்றது தான் எங்களுடைய விருப்பமும் வாஞ்சையும். அதுக்காகத்தான் நாங்கள் அவங்கள தயார்படுத்தியிருக்கோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும், நாங்கள் விசுவாசிக்கிறோம். பார்த்துக்கோங்க, இன்றைக்கி பட்டிமன்ற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது தாயா தகப்பனா. தலைப்பே படுஜோராக இருக்குதுன்னு, ஆமாவா இல்லையா? தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது தாய் தான் சொல்கிறேன். எத்தனை பேர் கை தட்டுறீங்க தாய்மார்கள்? தகப்பன்மார் நீங்கள் எப்படி?
பிள்ளைகளை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது தகப்பன் தான் நான் சொல்கிறேன். உங்கள் பக்கம் என்ன வழி சேர்க்கிறீங்களா இல்லையா? இல்லைங்களா? அப்போ ஆல்ரெடி தீர்ப்பு தெரிஞ்சிருச்சுங்களா? உற்சாகமாக கரங்கள் தட்டுங்க தகப்பன்மார்கள். மத்தியிலும் தாயே தகப்பனே என்று வாதாடுவதற்காக 6 பிள்ளைகள் வர இருக்காங்க. உற்சாகமாக கரங்கள் தட்டி வரவேற்போம். தீபிகா, அவர் லவபிள் செடி தீபிகா. உயர்ந்த மனிதன் ஆதி. இருக்கிறதுல குட்டி போட்டியாளர் ஸ்டார்வின். சின்ன குயில் ஹெப்சிபா கேர்லின். டைட்டஸ் நட்டுக்குட்டி நடாஷா. 6 பிள்ளைகள் வந்திருக்காங்க. உற்சாகமாக கரங்களை தட்டுங்க. சரி, பங்கேற்பாளர்கள் வந்துட்டாங்க. ஒரு பட்டிமன்றம்னா நமக்கு கண்டிப்பாக நடுவர் வேணும், அப்படித்தானே? நடுவர் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இவர் நடுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிந்தனைவாதி, ஒரு ஆசிரியர் அவர். அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜப வீரர், நல்ல ஒரு ஆராதனை ஏறெடுப்பவர், அழகாக பேச தெரிந்தவர். இன்னும் ஒரு எம்பிபிஎஸ் படித்தா டாக்டர் ஆகலாம், எல்எல்பி பண்ணால் வக்கீல் ஆகலாம். ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்கார், என்ஜினியரிங் படிச்சுட்டு இப்போ ஜட்ஜாக உட்காந்துருக்க போகிறாரு. உற்சாகமாக கரங்கள் தட்டி வரவேற்போம் என்ஜினியர் முகேஷ் அவர்கள். எங்களை பாசத்திற்குரிய, நேசத்திற்குரிய, அன்பான, எங்களுடைய பண்பிற்கு உரிய எங்களுடைய சகோதரர், வேட்டி சட்டையில் மாப்பிள்ளை போல் வந்திருக்கும் எங்களுடைய சகோதரர் முகேஷ் அவர்கள். உற்சாகமாக கரங்கள் தட்டி வரவேற்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த வாலிபர் ஆண்டு விழாவில் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கிறதான நம்முடைய தகப்பனை போல நம்மை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறதான அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரியதான நமது தலைமை போதகர்களே, நம்மை தாயை போல வழிநடத்தி கொண்டு இருக்கிறதான நமது தலைமை போதகர் அம்மா பாசஸ் ஜெமிமா ஸ்டீவன்சன் அவர் மற்றும் இங்கே கூடியிருக்கும் சபை விசுவாச பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கிறதான அனைவருக்கும், இந்த வாலிபர் ஐக்கியத்தினுடைய அத்தனை பேருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், விசுவாச பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு நேராக வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது தகப்பனா தாயா என்கிறதான தலைப்பில் இந்த நாளில் விவாதம் பண்ண இருக்கிறோம். நிறைய பேர் நினைக்கலாம், கிறிஸ்துவுக்குள்ளாக பிள்ளைகளை வளர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக. பிள்ளைகளை வளர்க்குறதே எங்களுக்கு பெரிய கஷ்டம், இதில் கிறிஸ்துவுக்கு நேராக பிள்ளைகளை வளர்க்குறதா ரொம்ப கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிள்ளைகளை வளர்ப்பது தகப்பன் தாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டிமன்றம் வைத்தோன்னா, இங்கே கூடியிருக்கிறதான அநேக சகோதர சகோதரிகள் சொல்லுவீங்க, நான் தான் என்னுடைய பிள்ளைகளை வளர்க்குறேன், டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், பாடம் சொல்லி கொடுக்குறேன், அடிக்கிறேன், பிடிக்கிறேன், எல்லா காரியமும் செய்கிறேன், அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறதே நான் தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சகோதரமார்கள் சொல்லலாம், நான் தானே உழைச்சி பணத்தெல்லாம் கொடுக்குறேன், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறேன், பிள்ளைகளுக்குரிய ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுக்கறதுக்கான மணி எல்லாமே கொடுக்குறேன், குடும்பத்தை நான் உழைச்சி கட்டி காப்பாற்றுறது நான் தானே, அப்போ பிள்ளைகளை வளர்க்குறத நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் டாபிக் அது கிடையாது. பிள்ளைகளை வளர்க்குறது தகப்பனா தாயா அப்படிங்கிறது கிடையாது. பிள்ளைகளை, விசுவாச பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு நேராய் வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது தகப்பனா தாயா என்கிறதான டாப்பிக்கில் தான் இந்த நாளில் நம்ம விவாதம் பண்ண இருக்கிறோம், இந்த பட்டிமன்றத்தில் பேச இருக்கிறோம். இன்றைக்கி அநேக குடும்பங்களில், கிறிஸ்தவ குடும்பங்களில் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையினுடைய ஃப்யூச்சர்ஸ் காரியங்கள் கல்யாணம் முடியும் போதோ அல்லது பிள்ளைகள் வேலைக்கு செல்லும் பொழுதோ குடும்பத்தில் ஏற்படுகிறதான சில பிரச்சனைகள், அது நிமித்தமாக குடும்பத்தில் உள்ளதான தகப்பன் தாய்க்கும் இடையில்
இப்படிப்பட்டதான விவாதங்கள் அநேக வேலைகளில் நடப்பது உண்டு. நான் அந்த பையனை நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு போக சொன்னேன், நீங்கள் தான் சர்ச்சுக்கு போக வேண்டாம் படி அப்படின்னு சொன்னீங்க. சிஏக்கு போக சொன்னேன், சிஏ நாளைக்கு பரீட்சை இருக்குது, எக்ஸாமுக்கு ஒழுங்காக படிடா அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஆராதனைக்கு போ அப்படின்னு நான் தான் சொன்னேன், ஆனால் நீங்கள் தான் டியூஷனுக்கு போ, பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட போய் படி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் அநேக நேரங்களில் இந்த பிள்ளைகளுக்குள்ளே ஏற்படுகிறதான பிரச்சனைகளின் நிமித்தமாக அநேக விவாதங்கள், இப்படிப்பட்டதான பட்டிமன்றம் போல சில பட்டிமன்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சபையினுடைய போதகரிடத்துல தகப்பனும் தாயும் கூட்டிட்டு வந்து, ஐயா பாருங்க இவரால் தான் இந்த குடும்பத்தில் பிரச்சனை, அன்னைக்கே நான் சொன்னேன் இந்த பையனை ஒழுங்காக சர்ச்சுக்கு போக சொன்னேன், ஒழுங்காக சிஏக்கு போக சொன்னேன், பைபிள் வாசிக்க சொன்னேன், எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இவ தான் ஏன் தடுத்தா, இவ தான் காரணம், இவன் நாசமாக போனதுக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே இந்த பொம்பளை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா இல்லையா இவர் தான் பிரச்சனை, சர்ச்சு பக்கமே தலை காட்டாத, முதல்ல படிப்பை பாரு அப்படின்னு சொன்னது இவர் தான்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் விவாதங்கள் குடும்பத்தில் அநேக நேரங்களில் நடப்பதற்கு காரணம் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு நேராக வளர்க்காத காரணத்தினால்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இதற்காக தான் நாம் இந்த பட்டிமன்றத்தில் இந்த டாப்பிக்கை இந்த நாளில் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த டாப்பிக்கில் இருந்து விவாதம் பண்ணுவதற்காக 2 அறிஞர் இந்த இடத்துல நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறாங்க. இவர்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமான நம்மளுடைய சபையினுடைய வாலிப பிள்ளைகள் மாதிரி தான் தெரியும். ஆனால் இவர்கள் பேரறிஞர்கள், பெரிய விஞ்ஞானிகள், பெரிய ஞானிகள், இளநிலை முதுநிலை பட்டதாரிகள், பெரிய சயின்டிஸ்டுகள் விவாதத்திற்காக கடந்து வந்து இருக்கிறார்கள். இப்பொழுது கூட நம்ம மத்தியில் விவாதத்தின் தொடக்கமாக முதலாவதாக விசுவாச பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு நேராக வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது தாய் என்று சொல்லி விவாதம் பண்ணுவதற்காக நம்ம மத்தியில் முதலாவதாக கடந்து வர இருக்கிறவர் ஆதித்யா அவர்கள். இந்த ஆதித்யா பற்றி நாம் குறிப்பிட வேண்டுமானால், பழமொழி சொல்லுவாங்க, வாத்தியார் பிள்ளை மக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அம்மா ஒரு டீச்சராக இருக்கிறாங்க, அதனால நான் இந்த பழமொழியை சொல்கிறேன், வாத்தியார் பிள்ளை மக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மக்கு அப்படிங்கிறத தப்பு அப்படின்னு நிரூபிப்பதற்காக நம்ம மத்தியில் இந்த இடத்துல கடந்து வந்து பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு நேராக வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது தாய் தான் சொல்லிட்டு பேச வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இவர் சாதாரணமான ஒருவர் அல்ல. இவர் இளங்கிளை வேதியியல் பட்டப்படிப்பு படித்து கொண்டு இருக்கிறதான ஒரு நபர். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய வாலிபர் ஐக்கியத்தில் எப்போ வாலிபர் ஆராதனை நடந்தாலும் காலையில் 10 மணி அப்படின்னாச்சுன்னா முதலாவது ஆளாக வரக்கூடியதான ஒரு நபர் ஆதித்யா அவர்கள். அநேக பரிசுகளை பெற்றிருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்ம மத்தியில் கடந்து வந்து பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு நேராக வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது தாய் என்று விவாதம் பண்ணுவதற்காக வருகிறார். அவர்களை கரங்களை தட்டி வரவேற்கிறோம். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை ஆவிக்குரிய பாதையில் அயராது வழிநடத்தி செல்லும் போதகர் ஐயா, போதகர் அம்மா அவர்களுக்கும், எங்களோடு ஒருவராயிருந்து எங்களை நல்வழிப்படுத்தும் உதவி போதகர் ஐயா அவர்களுக்கும், இரு பக்கத்தின் அனல் பறக்க போகும் வாதத்தை கேட்டு சிறந்த தீர்ப்பினை வழங்குவதற்காக எங்கள் நடுவே அமர்ந்திருக்கும் எமது பாசத்திற்கும் நேசத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும், எங்களோடு எதிர்வாதம் புரிந்து வெற்றிக்கனியை சுவைத்து விடலாம் என்ற மிதப்பில் அமர்ந்திருக்கும் எதிரணியினருக்கும் மற்றும் கூடியிருக்கும் சபை மக்கள் அனைவருக்கும் எமது அணியின் சார்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் ஐயா, இன்றைய தலைப்பான பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ள வாழ்க்கையில் நடத்துறதுல முக்கிய பங்கு வகிப்பது தகப்பனா தாயா அப்படின்னு என்னைய பார்த்து கேட்டா கடுகளவும் சந்தேகமே இல்லாம தாய் தான் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ஏன் தம்பி கடுகளவு சொல்றீங்க? ஐயா, கடுகு தான் இருக்கிறதுலே சின்னது, அதை விட சின்னது எதுவும் இல்லை, அதனாலதான் கடுகுன்னு சொல்றேன். சரி ஐயா, முதலாவதா இந்த சமூகத்தில் உள்ள ஒரு 2 முக்கியமான கருத்துக்களை உங்களோட கவனத்திற்கு கொண்டு வர விரும்புறேங்கய்யா. இந்த பூமியானது மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையுமே இலவசமாக கொடுக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சுவாசிப்பதற்கு காற்று, குடிப்பதற்கு தண்ணீர், இருப்பதற்கு நிலம், இப்படி எல்லாவற்றையுமே இலவசமாக கொடுத்து அவனை ஒரு முழு மனுஷனாக வளர்த்து விடுது. அதனால தான் என்னவோ பூமியை பூமி தாய் அப்படின்னு குறிப்பிடுறாங்களே தவிர எந்த இடத்துலையும் பூமி தந்தைன்னு குறிப்பிட்டு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு தாயானவள் தான் ஒரு குழந்தை வளர்வதற்கு தேவையான பாசம், நேசம், கண்டிப்பு, அக்கறை இப்படிங்கிற எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்து அவனை ஒரு முழு மனுஷனை அந்த சமுதாயத்தில் வளர்த்து விடுறா.
ஐயா, இதை விட இன்னும் ஒரு சாலச்சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லார் வீட்டுகள்லையும் திருமணங்கள் நடக்குது. திருமணம் முடிந்து அந்த பெண் தன்னோட புகுந்த வீட்டுக்கு போகும்போது ஏதோ சூழ்நிலை நிமித்தமாக அங்கே அவளுக்கு ஒரு சில வேலைகள் செய்ய முடியலை அப்படின்னா, அங்கே உள்ள எல்லாரும் அவளை பார்த்து கேட்குற முதல் வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னா, என்னம்மா இது கூடவாமா உங்கள் அம்மா உனக்கு சொல்லி தரல அப்படின்னு கேட்பாங்க. கேட்பாங்களா? அடிப்பாங்க. அடிக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி கேட்பாங்கய்யா. கேட்பீங்க தானே? மருமகள்கள் முகத்திலேருந்து வர்ற புன்னகையே இந்த கேள்விக்கு பதில் சொல்லுது. இதன் மூலமாக ஒரு குழந்தை, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வைப்பது ஒரு தாய் தான் அப்படின்னு இந்த சமுதாயத்தில் எல்லாரும் நம்புகிறாங்க, நம்ம தெரிஞ்சிக்க முடியுதுங்கய்யா. இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வருவோம்யா. இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து புரட்டணும் அப்படின்னா அதில் பல ஆவிக்குரிய தாய்களை பற்றின குறிப்புகள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு 3 பேரை பற்றி என்னோட வாதத்தில் உடன் இணைக்க விரும்புகிறேன். ஐயா, முதலாவது அன்னை மரியாள். தேவனாகிய கர்த்தர் தன்னோட ஒரே பெயரான குமாரனை பூமிக்கு அனுப்பும்போது யாருக்கு மகனை அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவரோட மைண்டில் வந்த பெயர் மரியாளோட பெயர். இந்த மரியாள் யாரு அப்படின்னு சற்று உற்று நோக்கணும் அப்படின்னா, யோசேப்புக்காக நியமிக்கப்பட்ட பெண். அப்போ சரி அப்படின்னா அவரும் கேப்ரியல் தூதனை கூப்பிட்டு சொல்கிறாரு, போய் சொல்லிட்டு வா அப்படின்னதும் கேப்ரியல் தூதனும் மரியாளுக்கு நேரில் வந்து சொல்கிறாருங்கய்யா, இப்படி உனக்கு குழந்தை பிறக்கும், அவனை நீ இப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா, இப்போ நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், நான் கேட்கவே இல்லையப்பா. ஐயா, நீங்க ஞானி, நீங்க கேட்க மாட்டீங்க. இருந்தாலும் சபை மக்களுக்கு சொல்ல விரும்புறேங்கய்யா, யோசேப்போட கணவனையும் கேப்ரியல் தூதன் வந்தார்லடா அப்படின்னு நீங்களாட்ட என்னைய பார்த்து கேட்கலாம். வந்தாரு தான், அதை நான் மறுக்க மாட்டேன். ஆனா ஏன் வந்தாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்பை பத்தி பைபிள் என்ன குறிப்பிடுது அப்படின்னா, மத்தேயு 1:19 தெளிவாக குறிப்பிடுது, யோசேப்பு ஒரு நீதிமான் அப்படின்னு. ஆனால் அந்த நீதிமான் வந்து தனக்கு நியமிக்கப்பட்ட பெண் திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமாயிட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவளை வந்து சேர்த்துக்கொள்ள மனம் இல்லாமல் ரகசியமாக தள்ளி விடுறதுக்காக திட்டம் தீட்டினா அப்படின்னு இருக்குது. அப்படி பண்ணக்கூடாது, நீ மரியாதை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையிடுறதுக்காக தான் கேப்ரியல் தூதன் யோசேப்போட கனவுல வந்தாரு அப்படின்னு பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுது. இதன் மூலமாக தேவனாகிய கர்த்தரே குழந்தையை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது தாய் தான் அப்படின்னு நம்பினாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியுதுயா. இரண்டாவதா மோசையோட தாயாகிய யோசேபாத். ஐயா, மோசையோட தந்தை பெயரும் பைபிளில் இருக்குது. ஆனால் நான் அதை ஏன் இங்கே குறிப்பிடலை அப்படின்னா, அவரோட பெயர் மட்டும்தான் இருக்கே தவிர்த்து அவர் மோசைக்கு இது பண்ணாரு அது பண்ணாருன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எது பண்ணாரு அது பண்ணாரு ஐயா, வளர்க்குறதுக்கு இப்படி உதவி பண்ணாரு, அவங்க அம்மா கூட போய் அங்கே அது பண்ணாரு, அப்படி எதுவுமே இல்லைங்கய்யா. மோசே பிறந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எகிப்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, எபிரேய ஆண் குழந்தைகள் பிறந்த உடனே அவங்கள கொல்லணும் அப்படிங்கிற ஒரு கட்டளை அங்கே இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் மோசே பிறக்கிறாரு. மோசையோட தாயாகிய யோசேபாத் அவர் பிறந்த உடனே கையில் வாங்கி பார்க்குறாங்க. குழந்தை அவ்வளோ அழகா இருக்கு. ஆண் குழந்தைகள்னாலே அழகுதான், அதை நம்ம மறுத்துற முடியாது. ஆமாப்பா, என்ன மாதிரி சிறந்த எடுத்துக்காட்டா நம்ம நடுவர் ஐயாவே இருக்கிறாரு. அப்படி அதனால அந்த குழந்தைய தானே வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தன்னோட சுயபலத்தினால 3 மாசமா வச்சு வளர்த்துடுறாங்க. ஆனால் அதுக்கு மேலே அவங்களால வளர்க்க முடியல. ஏன்னா 3 மாச குழந்தை தவளும் அழும், அவங்களால அதுக்கு மேலே வளர்க்க முடியல. அப்போ கூட அந்த தாயோட உள்ளயா பிள்ளை எப்படியும் போகுது அப்படின்னு தூக்கி போட்டுல அழகா ஒரு நாணல் பட்டி செஞ்சு அதை ஒரு நாணல் புதரில் ஒழிச்சு வச்சுட்டு கனத்த இதயத்தோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதை மோசையோட சகோதரியான மிரியாம் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அங்கே இளவரசியும் இளவரசியோட தோழிகளும் வராங்க. தோழிகள் குழந்தையோட அழுக்குறலை கேட்டு இளவரசி கிட்ட கொண்டு போக மிரியாம்குள்ள இருந்த தாய்மை உணர்வு பொங்கி வருது. அது இளவரசி கிட்ட போய் ஒன்றுமே நடக்காத மாதிரி, இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு நான் ஒரு தாயை கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா, பிற்காலத்தில் மோசே அவ்வளோ திரளான இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி சென்றதுக்கும், தேவனாகிய கர்த்தரிடத்துல இருந்த இவனை போல பொறுமையான ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சாட்சி பெற்றதுக்கும், மோசே தன்னோட தாயாகிய யோசேபாத்திடமும் தாய் போல் விளங்கிய மிரியாமிடத்துல இருந்து வளர்ந்ததுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்கய்யா. கண்டிப்பா. ஐயா, மூணாவதா, ஐயா அண்ணாளுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை. எல்லாரும் பல விதமாக பேசுகிறாங்க. சரி, ஆதரவுக்கு கூட பிறந்த சகோதரி எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா சகோதரி அதுக்கு மேலே அவங்கள ரொம்பவே கிண்டல் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாள் மனமுடைஞ்சு ஆலயத்தில் வந்து அழுறாங்க. இப்போ ஒரு தைரியமான முடிவு எடுக்காங்க. அது என்ன முடிவு அப்படின்னா, ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு குழந்தைய தாங்க, அந்த குழந்தைய நான் உங்கள் வழியில் உங்களுக்கு நேராக நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏன் நான் அண்ணாளோட முடிவை தைரியமான முடிவு அப்படின்னு சுட்டி காட்டுறேன் அப்படின்னா, அண்ணாள் எந்த ஒரு இடத்துலையுமே நான் என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுக்கிறேனோ இல்லைனா நீங்கள் கொடுக்குற குழந்தை வளர்ந்து அவனுக்கு இஷ்டம் இருந்தால் உங்கள் பாதையில் நடத்துகிறனோ அவங்க சொல்லலை. என்னால் அந்த குழந்தைய உங்கள் பாதையில் உங்களுக்கு நேராக நடத்த முடியும் அப்படின்னு அந்த தாய் அவளோட வளர்ப்பு மேலே வச்ச நம்பிக்கையை நம்ம அங்கே பார்க்க முடியுதுங்கய்யா. இதன் மூலமாக அன்றைய காலகட்டத்திலே தாய்களோட வளர்ப்பு தான் தலைத்தோங்கி இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஐயா, இப்போ ஒரு நிகழ்ந்த மிஷினரியை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்ல விரும்புகிறேங்கய்யா. ஐயா, கிரகாம் ஸ்டெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு மிஷினரி தன்னோட முழு குடும்பத்தோட ஒடிசா மாநிலத்தில் தேவனுடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு வராரு. அங்கே அவருக்கு பல எதிர்ப்புகள், போராட்டங்கள். ஊழியம் செய்கிறது அப்படின்னா அவ்வளோ எளிதான செயல் இல்லை. எதிர்ப்புகளும் போராட்டங்களும் பல வரும். அதை தாங்கிட்டு தான் அவரும் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்க ஒரு நாள் மதிய பொழுதுல அவரையும் அவரோட
அவரோட ஒரே பையனையும் காரில் உயிரோட தீ வச்சு எரிச்சிடுறாங்கய்யா. அது யார் செஞ்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், எதற்கு செஞ்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அங்கே வந்து அதிகாரிகள் எல்லாரும் கிரகாம் ஸ்டெயின்ஸோட மனைவி கிட்ட போய் கேட்ட ஒரே விஷயம், நீங்கள் ஒரே ஒரு புகார் கொடுங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ அந்த தாய் சொன்ன ஒரு சொல், நான் அந்த சகோதரர்களை மன்னிக்கிறேன், நான் அவங்கள நேசிக்கிறேன், அவங்க செஞ்சது என்னன்னு தெரியாமல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தேவனோட ஒரு திவ்ய சுபாவமான ஒன்றே மன்னிக்கிற குணம் தான். அந்த மன்னிக்கிற குணத்தை எப்போவாட்டும் இல்லைங்கய்யா, எப்பவுமே காட்டுற ஒரே உள்ளமாக இருக்கிற உள்ளோன்னா அது தாய் உள்ளம் மட்டும்தான். கண்டிப்பாக குழந்தை செய்கிற எல்லா தப்பையும் மன்னிச்சு அவங்கள ஏற்றுக்கிட்டு அவங்க திருந்தி வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற முதல் ஆளாக இருக்கிறது ஒரு தாய் தான். ஐயா, இப்போ நம்ம சமூக கருத்தை கேட்டாச்சு, ஆவிக்குரிய பெண்களையும் பார்த்தாச்சு, ஒரு கதையும் சொல்லி முடிச்சாச்சுங்கய்யா. இப்போ நான் இங்கே பேசுகிறதுனால என்னோட வாதத்தை இன்னும் வலுப்படுத்த என்னோட வாழ்க்கை நிகழ்வை ஒன்றை உடன் இணைக்க விரும்புகிறேன். ஐயா, அந்த மோசேக்கு மிரியாம் போல, அந்த பாரக்குக்கு தெபோரால் போல, இந்த ஆதித்யாவுக்கு கர்த்தரால் வழங்கப்பட்ட சகோதரி தாங்க தீபிகா. உங்க சகோதரி தானா இவங்க? ஆமாங்கய்யா, அவங்க தான் இப்போ எதிரணியில வீட்டு இருக்காங்க. சரி தம்பி. ஐயா, அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, தன்னோட 4வது வயதிலே சங்கீதம் 91ஆம் அதிகாரம் முழுமையா, தமிழ் எழுத்துக்கள்னா என்னன்னே தெரியாத அந்த வயசுலேயே அந்த முழு அதிகாரத்தையும் சென்னை அண்ணா நகர் ஏஜி சபையில பாஸ்டர் ஆப்ரகாம் தாமஸ் அவங்க முன்னாடி முழுமையா சொல்றதுக்கு தேவன் கிருபை செஞ்சாருங்கய்யா. அது எப்படி படிச்சாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, தன்னோட தாய் அனுதினமும் ஜெபத்துல சொல்றதை கேட்டு கேட்டே அவங்க முழுமையா படிச்சிருக்காங்க. இப்போ ஏங்க நம்ம அவ்வளோ தூரத்துக்கு போனோம்? ஒவ்வொரு வருஷம் ஸ்டார்டிங்லையுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம் வாசித்து ஒவ்வொரு வசனம் எழுதுங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா, நான் ஒத்துக்கிறேன், நான் கொஞ்சம் சோம்பேறி தான், நான் அதை எழுத மாட்டேன். ஆனால் எனக்கு முன்னாடி எந்திரிச்சு அதை எழுதி அதன் மூலமாக அடிக்கடி நல்ல பேர் வாங்குறவங்க தான் என் சகோதரி. இப்படி தாயால் ஆவிக்குரிய பாதையில் தூண்டப்பட்டு இப்போ தந்தை தான் சிறந்தவர் அப்படின்னு வாதாடுறதுக்காக எதிரணியில் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கேங்க. இறுதியாக இவன் வந்தான், தாய்னு நல்லா பேசினான், ஆனால் தந்தை அணியை தாக்கி எதுவுமே பேசலையே, இவனுக்கு என்ன பயமா அப்படின்னு இந்த எதிரணியில் உள்ள ஒரு சிலர் ஏதாட்டு கேலி கிண்டல் பண்ணலாம். அவங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒப்பீடை வச்சு பதில் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா போட்டின்னு வந்துட்டு போட்டி போடாமல் உட்காந்து அது நல்லா இருக்காதுங்களையா. அண்ணாளால் வளர்க்கப்பட்ட பையன் தான் சாமுவேல். அதே காலகட்டத்தில் அதே ஆலயத்தில் ஆசாரியராக இருந்து ஏலியால் வளர்க்கப்பட்ட பையங்க தான் ஓப்பனியும் பிணைகாசும். இவங்க 3 பேரில் கர்த்தருடைய சத்தம் கேட்டு அவரோட பாதைக்கு நீதிமானாவும் செம்மையானவனமா நடந்தது யாரு? சாமுவேல். அவ்வளோதாங்கய்யா. இதன் மூலமா அன்றைய ஆபிரகாமில் இருந்து இன்றைய ஆதித்யா வரையிலும் குழந்தைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உலகிற்குரிய வாழ்க்கையிலும் சரி வளர்ப்பதில் சிறந்த இல்லை முக்கிய பங்கு வகிப்பது தாய் 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 என்று கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசி முடித்திருக்கிறார். இப்பொழுது அதற்கு எதிரணியிலிருந்து விவாதம் பண்ணுவதற்காக நம்மத்தில் அவருடைய சகோதரி தீபிகா அவர்கள் வருகிறார்கள். கரங்களை தட்டுவோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாய் 8 அடி பாய்ந்தால் பிள்ளை 16 அடி பாயும் என்று சொல்வார்கள். அதேபோல் சகோதரன் 8 அடி பாய்ந்தால் சகோதரி 80 அடி பாய்வார்கள். இப்பொழுது கூட நம் மத்தியில் பேசுவதற்காக அவர்கள் கடந்து வருகிறார்கள். அவர்களை பற்றி நாம் அறிமுகப்படுத்த வேண்டுமானால் அவர்கள் ஒரு முதுநிலை, அதாவது மேக்ஸ் பட்டதாரி படித்து கொண்டு இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, சபையில் எல்லா போட்டிகளிலும் என்ன போட்டிகள் நடந்தாலும், தாளந்து போட்டிகள் நடந்தாலும் அதில் முதல் பரிசை தட்டி வருகிறவர். எல்லா யூத் கேம்ப், அதே போல் யூத் ஆராதனை எல்லாவற்றிலும் முதலாவதாக வரக்கூடியதான ஒரு நபர். இப்பொழுது கூட நம்ம மத்தியில் கடந்து வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக பிள்ளைகளை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது தகப்பன் தான் என்று சொல்லி வாதிட வருகிறார். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நமக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கும் போதகர் ஐயா அவர்களுக்கும் ஆவிக்குரிய தாயாக இருக்கும் போதகர் அம்மா அவர்களுக்கும் எங்களில் ஒருவராக இருக்கும் உதவி போதகர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் வாதங்களை கேட்டு நல்ல தீர்ப்பினை வழங்கவிருக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் தகப்பன்மார்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிமார்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஐயா, இன்றைய தலைப்பு பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ள வளர்க்குறதுல முக்கிய பங்கு வகிப்பவர் தாயா தகப்பனா அப்படின்னு கேட்டால் என்னுடைய கருத்து தகப்பன் தான் அப்படிங்கிறதுயா. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சமுதாய கருத்தை பற்றி நானும் பேச விரும்புகிறேன். ஐயா, ஒரு குடும்பத்தில் பாருங்களேன், ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில தான் பிரச்சனை இருக்கும்.
அந்த மாமியார் என்பவள் ஒரு தாய், மருமகள் என்பவளும் ஒரு தாய். 2 தாய்களுக்கு இடையில தான் பிரச்சனை வருதே தவிர எந்த ஒரு குடும்பத்திலையும் 2 தகப்பன்களுக்கு இடையில பிரச்சனை வர்றதில்லையே. எந்த ஒரு குடும்பத்திலையும் மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையில பிரச்சனை வர்றதில்லையே ஐயா. அதே மாதிரி எனக்கு ஒரு கேள்வி கேட்டார் ஐயா என்னுடைய சகோதரன். அந்த கேள்விக்கும் பதிலளிக்க விரும்புகிறேன். என்னுடைய தாய் தான் எனக்கு சொன்னாங்க வசனம் எழுதணும் அப்படின்னு. உண்மைதான், என் தாய் தான் சொன்னாங்க. ஆனால் சொன்னால் மட்டும் போதுமா? அதை கரெக்டாக பார்க்கணும் இல்லையா? என்னுடைய தகப்பன் தான் வந்து நான் ஒவ்வொரு நாளும் கரெக்டாக எழுதுறேனா அப்படின்னு செக் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா என்னுடைய தகப்பன் தான் ஐயா. அதனால தான் நான் வந்து தகப்பன் அணியில் வந்து உட்கார்ந்துருந்தேன் அப்படிங்கிறத அவருக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. அது மட்டும் இல்லை, அன்னை மரியாள் பற்றி சொன்னார். அன்னை மரியாளுக்கு தூதன் நேர்லேயே வந்து சொன்னார் அப்படின்னு. ஐயா, நேரில் தூதன் வந்து சொல்லும் போது அந்த மரியாள் வந்து கொஞ்சம் கூட விசுவாசமே இல்லாமல் அது எப்படி ஆகும்னு அந்த தூதன் கிட்டே எதிர்த்து கேள்வி கேட்கறது தானே ஐயா நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி விசுவாசத்தில் குறைவாக இருக்கிற அந்த தாய் எப்படி அந்த குழந்தையை விசுவாசத்துக்கு நேராக நடத்துவாங்க? நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறதே விசுவாசங்கிற ஒரு விஷயத்தை தான். அதுவே இல்லாத அந்த தாய் எப்படி அந்த குழந்தையை விசுவாசத்துக்கு நேராக நடத்துவாங்க? ஆனால் இதுவே அந்த தகப்பனாகிய யோசேப்பு கிட்ட போய் கனவுல தான் சொல்கிறாரு, நேரில் கூட போல. ஆனாலும் பாருங்க, அந்த தகப்பன் அதற்கு உடனே கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மோசேயுடைய தாயை பற்றி சொன்னாங்க, தகப்பன் எதுவுமே பண்ணலை அப்படின்னு. எபிரேயர் 11:23 தெளிவாக என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து தாய் தகப்பன் 2 பேரும் சேர்ந்து தான் ஒளிச்சு வச்சு வளர்க்குறாங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த தாய் வளர்த்த வரைக்கும் அந்த மோசே வந்து ஒரு மூர்க்கனாக தான் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து ஒரு எகிப்தியனை கொன்னுட்டு அங்கேருந்து வெளியில் போனதுக்கு அப்புறமா தான் வந்து கர்த்தரால தான் சாந்த குணமுள்ளவனாக மாற்றப்படுறாரு அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடப்பட ஒரு விஷயம். அதற்கு அப்புறம் தான் கர்த்தரால தான் வந்து அவர் மாற்றப்பட்டு அதற்கு பின்பு தான் வந்து மொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு நல்ல தகப்பனாக விளங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம வந்து இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்னாளை பற்றி சொன்னாங்க. அன்னாள் வந்து ஒரு தைரியமான முடிவு எடுத்தாங்க அப்படின்னு. உண்மைதான் ஐயா, அன்னாள் எடுத்த முடிவு ஒரு தைரியமான முடிவு தான். அதே மாதிரி தான் நம்ம இப்போ வந்து பாருங்களேன், நம்ம குடும்பங்களில் நம்மளுடைய தாய்மார்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு இது இப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தகப்பன் அதற்கு முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்குமா ஐயா? ஐயா இருக்குமா? அது எப்படி இருக்கும்? இருக்காது. அப்போ ஐயா நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல விரும்புகிறேன். எந்த ஒரு குடும்பத்தில் வந்து சரிம்மா சாரிம்மா அப்படிங்கிற இந்த 2 வார்த்தையும் இருக்கோ அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக சமாதானம் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சரிம்மா, இதோ இப்போவே ஆரம்பிச்சிட்டிங்களே, நீங்கள் பொழைச்சிக்கிடுவீங்கய்யா. நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருக்கலாம் எனக்கு. ஐயோ, நான் அப்போ பிறக்கலையே ஐயா. ஐயா, அப்போ இதுல இருந்தே தெரியுது அந்த அண்ணாளுடைய கணவன் வந்து ஒரு சமாதானத்தை விரும்புகிறவராக இருந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் அண்ணாள் எடுத்த அந்த முடிவுக்கு அவர் வந்து உறுதுணையாக இருந்தார் அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக வந்து இன்னும் சில தகப்பன்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆபிரகாம் பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாமுக்கு வந்து கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு ஆபிரகாம் ஏற்றுக்கொள்றதை நம்மளால பார்க்க முடியுது. விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல் அந்த அவர் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால தான் அவரை வந்து நம்ம இன்னும் வரைக்கும் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்கிறோம். அவர் ஏற்றுக்கொண்டு அதை வந்து தன்னுடைய மனைவி கிட்ட போய் சொல்கிறாரு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பற்றி. ஆனால் அந்த மனைவி அதை கேட்டாங்களான்னு கேட்டால் இல்லை. அவங்க வந்து தன்னுடைய இருதயத்தில் நகைக்கிறாங்க. சரி, கணவன் சொல்லி தான் கேட்கல அப்படின்னு கர்த்தரே வந்து சொல்கிறாரு. கர்த்தர் வந்து சொல்லும் போதாவது அந்த சாரால் கேட்டிருக்கணும் இல்லையா? அப்பமா அவங்க வந்து இருதயத்தில் நகைக்க தான் செய்கிறாங்க. அப்போ அந்த தாய்க்கு கொஞ்சம் கூட அந்த இடத்துல விசுவாசமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆனால் பாருங்கள், ஆபிரகாம் எந்த இடத்துலையும் விசுவாசத்தில் குறைவில்லாதவரா கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தோடவே அவர் இருந்து ஈசாக்கையும் அதே ஒரு விசுவாசத்திலேயே அவர் வளர்த்ததுனால மட்டும்தான் பஞ்ச காலத்தில் ஈசாக்கு வந்து 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஐயா, நம்ம எத்தனையோ பேர் நம்ம பிள்ளைங்க 100 மார்க் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் பரீட்சைகளில். ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் அது கிடைக்கிறதே எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த பாஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். உண்மைதான் ஐயா, 100 மார்க் எடுக்கணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பஞ்ச காலத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதங்கள்ங்கிறது எவ்வளோ மகிமையான ஒரு விஷயம். அந்த விஷயம் ஈசாக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா தன்னுடைய தகப்பனுடைய சொல்லை கேட்டு தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை அவர் பிடித்து கொண்டிருந்தது மட்டும்தான் ஒரே ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக வந்து நான் பேச போகிறவர் வந்து ஒரு தகப்பன் கிடையாது, ஆனால் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்த ஒருவரை பற்றி பேச விரும்புகிறேன். எஸ்தரை வளர்த்த மொர்தெகாய் பற்றி பேச விரும்புகிறேன். மொர்தெகாய் வந்து கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் வந்து கர்த்தர்கிட்ட அதை எப்படின்னு கேட்டுட்டு செய்கிற ஒரு நபராக விளங்குனதை நம்மளால் பார்க்க முடியுது. அவர் அதே விஷயத்தை தான் எஸ்தருக்கும் சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தார். அதனால தான் ஒரு சாதாரண பெண்ணாக இருந்து ராஜாத்தியாக உயர்த்தப்பட்ட போதும் அந்த எஸ்தர் வந்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தன் தகப்பன் ஸ்தானத்தில் இருந்த மொர்தெகாய் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் கீழ்ப்படிந்ததை நம்மளால் பார்க்க முடியுதுயா. ஐயா, இது மட்டும் இல்லை, நம்ம அனுதின வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்படுறோம்.
எவ்வளவோ நிந்தனைகள் நமக்கு இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பெண்ணாகிய ஏவாள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். அந்த ஏவாள் பண்ண ஒரு தவறுனால தான் இன்றைக்கு வந்து பாவம் நம்ம வீட்டு வாசலில் படுத்து கிடக்கியா? எங்கள் வீட்டு வாசலில் நாயில் படுத்து கிடக்கு ஐயா. அதோட பாவத்தோட உருவமாக கூட இருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த ஒரு பெண்ணால தான் பாவம் வந்து நம்ம மொத்த உலகத்தையுமே வந்து பின்தொடருது அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஐயா, அது மட்டும் இல்லை, நம்மளுடைய தலைமை போதகரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தன்னுடைய செய்தி வேலைகளில் அவர் வந்து அதிகமாக பேசக்கூடிய ஒரு நபர் யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தகப்பனை பற்றி பேசுவார். ஐயா, தன்னுடைய தகப்பன் வந்து அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு எந்த அளவுக்கெல்லாம் வந்து உதவி செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி நமக்கு நிறைய தடவை சொல்லி நம்ம கேட்டிருப்போம். என்னை விட நீங்கள் அதிகமாக கேட்டிருப்பீங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த தகப்பன் வந்து தனக்கு சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுடைய தலைமை போதகர் இன்னும் வரைக்கும் கடைபிடித்து கொண்டு இருக்கிறதுனால மட்டும்தான் அவர் வந்து இப்போ நமக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து நமக்கு இதிலேருந்து நமக்கு தெரிய வர ஒரு விஷயம். அப்போ இதிலேருந்து நான் சொல்ல வர ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னா, பிள்ளைகளை வந்து கிறிஸ்துவுக்குள் வளர்க்குறதுல முக்கிய பங்கு வகிப்பவர் தகப்பன் தான் அப்படின்னு சொல்லி என்னுடைய வார்த்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர், அருமையாக பேசினார்கள். தன்னுடைய சகோதரனுடைய வாதத்திற்கு எதிர்வாதமாக தகப்பன் தான் பிள்ளைகளை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் என்று ஆணித்தனமாக பேசி முடித்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது கூட அடுத்ததாக தாய் தான் கிறிஸ்துவுக்குள்ளாக பிள்ளைகளை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்று பேசுவதற்காக நம் மத்தியில் வர இருக்கிறவர்கள் ஹெப்சிபா கரோலின் அவர்கள். கரங்களை தட்டி அவங்களை வரவேற்போம். இவர்களை பற்றி நாம் அறிமுகப்படுத்த வேண்டுமானால் நமது சபையில் சார்பாக ஸ்தாபனத்தின் சார்பாக நடைபெறுகிறதான எல்லா பாடல் போட்டிகளும் குழு போட்டிகளாக இருந்தாலும் சரி அல்லது தனிப்பாடலாக இருந்தாலும் சரி இவருக்கு வெற்றி கனியை சுவைக்காமல் வருவது கிடையவே கிடையாது. எங்கே போட்டிக்கு போனாலும் பரிசுகளை அள்ளிவிட்டு தான் வருவார். அப்படிப்பட்டதான சுபாவத்தை உடையவர். இவர் ஒரு பெரிய கிராஃபிக் டிசைனராக ஒரு கன்சல்டன்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இவரை பற்றி நாம் சொல்ல வேண்டுமானால் நிறைய காரியங்கள் சொல்லலாம். விசேஷமாக நம்மளுடைய சபையினுடைய கொயர் டீமில் முக்கியமான ஒரு பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்க. அவர்களுடைய இனிமையான குரலுக்கு கேட்பதற்காக அநேகர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்டதான இனிமையான ஒரு குரல் வளம் உடையதான ஒருவர் இப்பொழுது கூட நம்ம மத்தியில் கடந்து வந்து பேச இருக்கிறார்கள். 2 ஆண் சிறுத்தைகளுக்கு இடையில் ஒரு பெண் மானாய் இப்பொழுது கூட உருமும்படியாக நம்ம மத்தியில் கடந்து வருகிறார்கள். தாய் தான் பிள்ளைகளை வளர்ப்பதில் சிறந்தவர் என்று வாதிடும்படியாக கடந்து வருகிறது. கரங்களை தட்டி அவங்கள வரவேற்போம். முதலாவது தேவாதி தேவனுக்கும் நமது சபையின் போதகர் ஐயாவுக்கும் போதகர் அம்மாவுக்கும் உதவி போதகர் அவர்களுக்கும் நாங்கள் தான் ஜெயிப்போம் என்ற மிதப்பில் அமர்ந்திருக்கும் எங்கள் எதிரணி நண்பர்களுக்கும் நாங்கள் தான் ஜெயிப்போம் என்ற நிச்சயத்தில் அமர்ந்திருக்கும் எங்கள் அணி நண்பர்களுக்கும் என் போன்ற விசுவாச பெருமக்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா கிறிஸ்துவுக்குள் பிள்ளைகளை வளர்ப்பது தாயா தந்தையா அப்படின்றது தான். இது எல்லளவும் சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக தாய் தான் அப்படின்னு சொல்லி நான் ஆணித்தரமாக இங்கே பதிவு பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு முன்னால் பேசிட்டு போனவங்க ரொம்ப அழகாக பேசினாங்க, நிறைய உண்மைகளை மறைச்சும் பேசினாங்க. அந்த உண்மைகளெல்லாம் கொஞ்சம் நான் வெளிப்படையாக பேசிட்டு அதுக்கப்புறம் என்னோட கருத்துக்களை நான் போகிறேன். முதல்ல ஆபிரகாமும் ஈசாக்கையும் பற்றி பேசினாங்க. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. ஈசாக்குக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் பெறுறதுக்கு ஆபிரகாம் ரொம்ப உறுதுணையாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே விசுவாசத்தின் தந்தை தாங்க அவிசுவாசியான ஆகாரை தன்னோட சேர்த்துக்கிட்டு இஸ்மவேல் என்ற சந்ததி உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சது அவங்க தானங்க. அதே விசுவாசத்தின் தந்தை தாங்க ஈசாக்கு சொல்லிக் கொடுத்ததா இஸ்மவேலுக்கும் சொல்லிக் கொடுத்துருந்தா இந்த நிலைமை இன்னும் வரைக்கும் நிலவுதே, அது நிலவாமல் இருந்திருக்கும் தானே. ஆபிரகாம் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, மலைக்கு உச்சியில் இந்த ஈசாக்கை பலியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தரிசனத்தை சாராள் கிட்ட சொல்லியிருந்தா அந்த மலை உச்சிக்கு போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காதுங்க. அந்த இடத்துலையே முழங்கால் படிட்டு ஆண்டவரே என் பிள்ளைய விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கதறி உருண்டு புரண்டு தன்னோட பிள்ளைய காப்பாத்திருப்பாங்க. பண்றதுக்கு முன்னால ஆபிரகாமை காலி பண்ணிருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஆமாங்கய்யா. ஆனா உலகத்திலே பவர்ஃபுல் வெப்பனு, பெண்களுக்கு பவர்ஃபுல் வெப்பனே கண்ணீர் தானங்கய்யா. ஆகாரோட கண்ணீரே கேட்ட ஆண்டவர் சாரோட கண்ணீரை கேட்காம இருந்திருப்பாரா? கண்டிப்பா உடனே விட்டுருப்பாரு. அடுத்ததான் மொர்தெகாயும் எஸ்தரையும் பத்தி பேசினாங்க. மொர்தெகாய் எஸ்தரும் பாசமாக இருக்கிறதுலையும் இல்லை மொர்தெகாய் எஸ்தரை பாசமாக வளர்க்குறதுலையும் பெரிய விஷயம் என்ன இருக்குது? ஏன்னா மொர்தெகாய் எஸ்தரோட அண்ணன், அவருக்கு ஒரு கொடுக்கப்பட்ட கடமை அது. அதனால அவங்க அப்படி இருந்தாங்க.
அந்த உலகத்திலேயே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு உறவு அப்படின்னா மாமியாரும் மருமகளுன்ற உறவு தான். எல்லார் வீட்லேயும் இன்னும் வரைக்கும் அது காம்ப்ளிகேட்டடாகவே தான் இருக்குது. எல்லாரும் சிரிக்கிறீங்க, அதிலே தெரியுது. இன்னும் வரைக்கும் நடுவரையாவுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப தெரியும். பார்த்தீங்களா, நடுவரையாவுக்கே தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டடான உறவுல இருந்தவங்க தான் நகோமியும் ரூத்தும். நகோமி என்னதான் தன்னோட 2 மகன்களை இழந்திருந்தா கூட தன்னோட 2 மருமகள்களையும் தங்களோட மகளா நேசிச்சதுனால தான் கடைசி வரைக்கும் ரூத்தை வந்து கிறிஸ்துவுக்குள்ள அவங்களால வளர்க்க முடிஞ்சுது. அந்த ரூத் வந்து ஏசு பிறப்போட அந்த வம்ச வரலாறுல இடம்பெறதுக்கும் பெரிய ஒரு காரணமாக இருந்தது நகோமி தான் அப்படின்றத நான் இங்கே ஆணித்தரமாக உறுதி பண்ண விரும்புகிறேங்கய்யா. அடுத்ததாக வந்துட்டு அவங்க ஏவாளை பற்றி சொன்னாங்க. ஏவாள் வந்து செஞ்ச பாவத்தினால தான் இன்னும் வரைக்கும் நம்மளை வந்து பின்னால் பாவம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு, நம்ம வாசப்படியில் வந்து பாவம் படுத்திருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. கொஞ்சம் வந்து அவங்க ஒழுங்காக பைபிளை வாசிக்கலன்னு நினைக்கிறேன். நான் இருப்பிடம் சொல்கிறேன், இப்போவே எடுத்து வாசிச்சுக்கோங்க. ஆதியாகமம் 2:16 அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மனுஷனை நோக்கி தான் தேவன் சொல்கிறாரு, இப்படி வந்து நான் ஒரு கனியை வந்து தோட்டத்தை நடுவில் வச்சுருக்கேன், அந்த கனியை நீ புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வர்ற வசனங்களில் தாங்க அவர் ஏவாளே படைக்கிறாரு. அப்போ முதல்ல ஆதாமுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது அந்த இடத்துல. அந்த பொறுப்பை அவன் என்ன பண்ணியிருக்கணும், போயிட்டு ஏவாள் இந்த மாதிரி நீ வந்து இந்த கனியை புசிக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லியிருக்கணும். சரி சொன்னானே வச்சுப்போமே, அதை ஒழுங்காக சொன்னான்னா இல்லவே இல்லை. தேவையான விஷயத்தெல்லாம் செய்கிறான். ஆண்களே இப்படி தாங்க, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செய்வாங்க, தேவையான விஷயத்த அப்படியே விட்டுருவாங்க. அப்படியா? ஆண்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. சரி, அவங்க வந்து இப்போ ஏவாள் வந்து அந்த கனியை போய் புசிக்க போயிட்டா, ஆதாமோட பேச்சை மீறி போய் புசிக்க போயிட்டா. ஆதாமுக்கு வந்து கொடுக்குறா. அப்போ வந்து ஆதாம் என்ன சொல்லியிருக்கணும், வேண்டாம் நீயே பாவம் பண்ணிக்கோ, நான் பாவம் பண்ண விரும்பல, அன்பா கொடுக்கல அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுருக்காரு. ஆமாங்க, ஆண்கள் ரொம்ப அன்பானவங்க தான், அதனால தான் வாங்கி சாப்பிட்டுட்டாரு. அப்படியே வச்சுப்போமே, சரி வாங்கி சாப்பிட்டாரு. அடுத்ததாக தேவன் வந்து கேட்குறாங்க, ஏன் வந்துட்டு நீங்கள் எப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆதாம் சொல்கிறாரு, நீங்கள் கொடுத்த பொண்ணு தான் எனக்கு அந்த பழத்தை கொடுத்தா, அதனால தான் நாங்கள் ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல அவர் தேவன் மேலேயே பழிய போட்டுட்டாரு. அப்போ அந்த இடத்துல தேவனுக்கும் அவர் உண்மையா இல்லை, தன்னோட மனைவிக்கும் உண்மையா இல்லை. தேவனுக்கே உண்மை இல்லாத ஒரு மனுஷன் எப்படிங்க தன்னோட மகன்களையோ இல்லை மகள்களையோ எப்படி அவங்க கிறிஸ்துவுக்குள்ள நல்ல வழியில் நடத்த முடியும் அப்படின்றத நான் இங்கே உறுதி பண்ணுறேன். அடுத்ததாக வந்து சிம்சோனோட தாயோட பேர் எங்கேயுமே குறிப்பிடப்படலை, ஆனால் அவங்களோட தகப்பனோட பேர் மனோவான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல தேவதூதன் வந்து அந்த ஸ்திரீ கிட்ட தான் வந்து தன்னோட மகனோட பிறப்பை பற்றின தரிசனத்தை அந்த ஸ்திரீ கிட்ட சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அந்த பையனை எப்படிலாம் வளர்க்கணும், என்னென்னலாம் நீங்கள் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாருங்க. மனவா கிட்ட பேசலையே அப்போ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பேசினார், நான் அதை மறுக்கலை. என்ன சொன்னார், ஸ்திரீ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோப்பா நீ, நான் எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தேவனுக்கே தெரிஞ்சிருக்கு ஒரு பெண்ணால் மட்டும்தான் தன்னோட பிள்ளைங்களை கிறிஸ்துவுக்குள்ள நல்ல வழியில் நடத்த முடியும் அப்படின்றது. அதனால தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபுல்லாக ஸ்திரீ கிட்ட கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்துட்டு நம்ம எரேமியாவோட தாயை பற்றி பார்க்க போகிறோம். எரேமியாவோட தாய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட பேர் பெருசாக குறிப்பிடப்படலை, ஆனால் எரேமியாவோட தகப்பன் பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு. எரேமியாவோட தகப்பன் பேர் இல்கியா. எரேமியா 1:1 இல்கியா ஆசாரியன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆசாரியோட பையன் அப்படின்றனால தான் அவர் பெரிய பெரிய தீர்க்கதரிசியாக ஆனார், பெரிய வந்து கூட்டத்தெல்லாம் ஆதாயப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். சரி ஓகே, நம்மளும் ஒத்துப்போம், அவர் வந்து தீர்க்கதரிசி, அவர் வந்து ஆசாரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எரேமியா 15:10 அவரோட கஷ்ட காலத்தில் என் தாயேன்னு சொல்லி அவரோட தாய் நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? ஏன்னா அவங்களோட கஷ்ட காலத்தில் ஃபுல்லாக தன்னோட தாய் வந்து அவர் கூட இருந்தனால மட்டும்தான் அவரோட கஷ்ட காலத்தில் தாயை நினச்சார். நம்ம வந்து 2 எடுத்துக்காட்டு பழைய ஏற்பாடில் பார்த்தாச்சு. இப்போ புதிய ஏற்பாடில் நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். யோவான் ஸ்தானகன் யார்? தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னால் இந்த உலகத்தை எப்படிலாம் ஆயத்தப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் ஆயத்தப்படுத்தினவர் தாங்க இந்த யோவான் ஸ்தானகன். அப்போது இவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம்னே நம்ம வச்சுக்கலாம். அவங்களோட தாய் தான் எலிசபெத்தும் சகரியாவும். இவரோட பிறப்போட தரிசனம் சகரியா கிட்ட தான் சொல்லப்பட்டுச்சு. நான் மறுக்கலைங்கய்யா, தந்தை கிட்ட தான் சொன்னாங்க. ஆனால் தந்தை என்ன பண்ணாரு, அப்படியா இப்படியான்னு சொல்லி லொடன்னு தேவதூதன்கிட்ட பேசிகிட்டே இருந்தனால, ஆண்களோட வழக்கமே இதானுங்க, எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான், தேவையுள்ள நேரத்தில் பேச மாட்டாங்க, தேவையில்லாத நேரத்துலலாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதே தான் அவரும் பண்ணார். ஆனால் ஆண்டவர் அதை பொறுக்கலை போல.
வாயா அடைச்சிட்டாரு. ஆனால் எலிசபெத் அப்படி இல்லைங்க. அவங்களோட தரிசனத்தை அவங்க முழுமையாக ஏற்றுக்கிட்டனால தான் அந்த அவளோட கர்ப்பத்தை அவங்க தேவனை ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிச்சது மட்டும் இல்லாமல் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு பரிசுத்த ஆவியை நிரப்பினார். அந்த பரிசுத்த ஆவி கடைசி வரைக்கும் நீங்காமல் இருக்கிறதுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே யோவான் வளர்றதுக்கும் பெரிய காரணமாக இருந்தது எலிசபெத் அப்படின்றத நான் இங்கே உறுதி பண்ணுறேன். அவங்க தாயாக இருந்தனால மட்டும்தான் அவங்களால அதை செய்ய முடிஞ்சிச்சு. இதில் வந்து நம்ம இப்போ 3 பேர் பார்த்துருக்கோம். யோவான் ஸ்தானகன், எரேமியா, அடுத்ததாக வந்துட்டு நம்ம சிம்சோன். இவங்க 3 பேரும் வேதத்துலேயும் சரி உலக பிரகாரமாகவும் சரி எவ்வளோ விஷயங்கள் தேவனுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த எல்லா விஷயத்துக்கும் மூல காரணமாகவும் முக்கிய காரணமாகவும் இருந்தது ஒரு தாய் மட்டும்தான். அது அவங்களோட தாய் தன்மை உள்ள ஒரு பெண்ணால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படின்றது. ஸோ நான் இங்கே என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, என்னதான் வந்துட்டு எதிரணி வந்து தந்தைன்னு தந்தைக்கு சாதகமாக பேசினாலும் நம்ம நடுவரையாவுக்கு கண்டிப்பாக தெரியும். அவர் வந்து இப்படி 2 அணிக்கும் நடுவில் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு உட்காந்துருக்காங்க. இவ்வளோ தூரம் அவங்கள வளர்த்தது வந்துட்டு பஞ்சாயத்து தலைவர் ஆக்கிட்டீங்க. செம்பு தான் இல்லை, செம்பு ஆலமரமும். ஆமாங்கய்யா, நடுவரையானா அப்படி தானே, பஞ்சாயத்து பண்ணுறவங்க தானே, எல்லாருமே ஒத்துக்கிறீங்க தானே. அதே மாதிரி அது இவ்வளோ தூரம் வளர்த்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட தாய் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுவரையாவுக்கே தெரியும். அதனால எங்களுக்கு சாதகமாக, எங்கள் அணிக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு வரும்னு சொல்லி நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. ஒரு பெண் புலியாக இருந்து பிள்ளைகளை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது தாய் தான் என்று சொல்லி அருமையாக கர்ச்சித்து சென்றிருக்கிறார்கள். இப்பொழுது கூட எதிரணியிலிருந்து தகப்பன் தான் என்று வாதிடுவதற்காக நம்ம மத்தியில் கடந்து வர இருக்கிறவர் ஸ்டார்வின் அவர்கள். இவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டுமானால், திரைக்கடல் தாண்டியும் திரவியம் தேடியும் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்வார்கள். இந்த திரைக்கடல் தாண்டி இவருடைய தகப்பனார் சென்று தன்னுடைய குடும்பத்திற்காக வருமானம் ஈட்டுவதற்காக கடந்து சென்றிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கு சென்று ஒரு வேதாம கல்லூரியில் பயின்று வேதாம பட்டம் பெற்று ஆண்டவருக்காக அநேக ஊழியங்களை இடையிடையே கிடைக்கக்கூடியதான நேரங்களில் செய்து கொண்டிருக்கிறதான ஒரு நபர் தான் அவருடைய தந்தையார். ஸோ அவர் பேசுவதற்கு அவரை இன்னும் அறிமுகப்படுத்த வேண்டியதான அவசியமில்லை. ஒரு வேத பண்டிதனுடைய மகன், 2 பெண் மான்களுக்கு இடையே இருக்கிறதான ஒரு ஆண் சிங்கம். இப்பொழுது கூட இந்த ஆண் சிங்கம் கர்ச்சித்து தகப்பன்தான் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு நேராக வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் என்று சொல்லி பேச வருகிறார். கரங்களை தட்டி வரவேற்போம். எங்களை நித்திய ஜீவனுக்குள் வழிநடத்திய, நித்தமும் ஜீவனை தந்து காக்கும் எங்கள் தலைமை போதகர் அவர்களுக்கும், போதகரம்மா அவர்களுக்கும் மற்றும் உதவி போதகர் அவர்களுக்கும், அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எங்கள் தகப்பன்மார்களே, அண்ணன்களே, தம்பிகளே, மலர்களே, பார்த்து பொறாமை கொள்ள செய்யும் எங்கள் மழலையர்களே, மழலை செல்வங்களே, நடுநிலை தவறாத நாயகராக வீற்றிருக்கும் எங்கள் நடுவர் அவர்களுக்கும் மற்றும் தாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம் என்ற எண்ணத்தில் அப்பாவிகளாக அமர்ந்திருக்கும் எதிரணி அவர்களுக்கும் என் வணக்கத்தையும் மற்றும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எனக்கு முன்னாடி பேசிட்டு போனாக்கா சிம்சனோட தாயை பற்றி ரொம்ப சரியாக பேசிட்டு போனாங்க. தேவதூதனே இறங்கி வந்து சிம்சனோட தாய்கிட்ட தான் சிம்சனை எப்படி வளர்க்கணுங்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்க. அவன் தலையில் சவரன் கத்தி படக்கூடாது, திராட்சரசம் அருந்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவன் நசரே விரதம் உடையவனாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்சன் தன்னோட தாய்கிட்ட வந்து தன்னோட இருதயத்துக்கு ஒரு பெண் பிரியமாக இருக்கிறான்னு சொல்ல அந்த இடத்துல அந்த தாய் என்ன செஞ்சுருக்கணும், தேவனோட சித்தத்தை அந்த இடத்துல நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட்டிருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் அந்த தாய் அந்த இடத்துல தேவனோட சித்தத்திற்கு மாறாய் தான் அந்த இடத்துல நடந்தாங்கன்னு காணப்பட்டிருக்கு. அதனால சிம்சன் தன்னோட தேவ மகிமை இழந்து போனதுக்கு சிம்சனோட தாயும் அந்த இடத்துல ஒரு மறைமுகமான காரணமாக தான் இருந்திருக்காங்க. அடுத்ததா அவங்க சகரியா எலிசபெத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. சகரியாவோட வாய் கட்டப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஆமையா, சகரியாவோட வாய் கட்டப்பட்டுச்சு. ஆனால் சகரியா தனக்கும் தேவனுக்கும் இடையில உள்ள பரிசுத்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து யோவான இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வரவும் தேவனுக்கென்று வழியை ஆயத்தம் பண்ணவும் அவனை வளர்க்குறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தாங்க. அதனால சகரியாவும் யோவானோட வாழ்க்கையில் ஒரு தூண்டுகோலாக தான் இருந்திருக்காங்க. அடுத்ததாக அவங்க எரேமியாவை பற்றி சொல்லியிருந்தாங்க. எரேமியா தன்னோட கஷ்ட காலத்தில் தாயை கூப்பிட்டதாக சொல்லியிருந்தாங்க. யாராக இருந்தாலும் தன்னோட கஷ்ட காலத்தில் முதல்ல தாயை தானங்க கூப்பிடுவோம். இப்போ நம்மளே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். ஒரு சின்ன கல் தடுக்கி கிளம்புறோம்னா உடனே நம்ம என்ன சொல்கிறோம், முதல்ல அம்மான்னு தானே உடனே கூப்பிட்றோம். அதே மாதிரி அவங்களும் தன்னோட கஷ்ட காலத்தில் தாயை கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஒன்றும் தாயே தாயே அப்படின்னு கூப்பிட்ற கூட்டம் இல்லைங்க. அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை ஏசப்பா நம்மளுக்கு தந்திருக்காங்க.
ஏசப்பாவே தன்னோட ஜபத்தில் இப்படி தான் சொல்கிறாங்க, பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே அப்படி தான் சொல்கிறாங்க, பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் தாயேன்னு சொல்லலையே. உலகத்தில் 4/3 பங்கு தண்ணீரால் சூழப்பட்டிருக்கு. அதே மாதிரி சபையில் உள்ள எல்லா கூடுகையிலையும் முக்கால்வாசி பெண்கள் தான் சூழ்ந்திருக்காங்க. இப்போ கூட பாருங்களேன், இந்த பட்டிமன்றத்திற்கு வந்திருக்கிற முக்கால்வாசி பேர் நீங்களும் பெண்கள் தான் இருந்திருக்கீங்க. ஆனால் ஆண்கள் அதெல்லாம் கண்டு நீங்கள் பயந்துடாதீங்க, சிங்கம் எப்போவுமே சிங்கிளாக தான் வரும். இவ்வளோ நேரம் நான் அவங்க சொன்ன கருத்துக்கு மாற்று கருத்து கூறிட்டு இருந்தேன். இப்போ நான் என் கருத்தை கூறணும் இல்லையா? முதலாவதாக பழைய ஏற்பாட்டில் எரேமியா தீர்க்கதரிசிட்ட ஏசப்பா சொல்லியிருந்தாங்க, இப்படி ரேகாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இருக்காங்க, அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கூடி வர செய்து தேவாலயத்தில் ஒரு அறையில் வச்சு அவங்களுக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடுன்னு சொன்னாங்க. நீங்கள் உடனே யோசிக்கலாம், என்னடா தேவனே இப்படி தேவாலயத்தில் வச்சு திராட்சை ரசம் குடிக்க கொடுக்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அந்த குடும்பத்தோட கீழ்ப்படிதல் தன்னோட தகப்பனை குறித்து எப்படி இருக்குங்கிறத சோதித்து பார்க்குறதுக்காக தான் தேவன் அப்படி ஒரு சோதனை அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. எரேமியா அந்த குடும்பத்தை கூப்பிட்டு தேவாலயத்தில் வச்சு திராட்சை ரசம் குடிக்க கொடுக்கல, இங்கே தான் என்ட்ரி கொடுக்கார் நம்மளோட தகப்பன். அந்த குடும்பத்துக்கு யோனதாப் அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பன் இருந்தாங்க. அந்த தகப்பன் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இப்படி ஒரு அந்நிய தேசத்துக்கு போகிறீங்க, அந்த தேசத்தில் நீங்கள் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, வீடு கட்டக்கூடாது, விதை விதைக்கக்கூடாது, திராட்சை தோட்டம் நடவோ பராமரிக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நம்மளோட அடிப்படையான தேவைகளை, ரொம்ப முக்கியமான தேவைகளில் ஒன்று வீடு. ஒரு சின்ன வீட்டில் இருக்கோன்னா உடனே நம்ம என்ன சொல்கிறோம், என்னங்க ஒரு சின்ன வீட்டில் இருக்கோம், ஒரு பெரிய வீடு தான் பார்க்கலாம்ல, யாராவது வந்து கொள்ள போனால் தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு தானே நம்ம உடனே சொல்கிறோம். ஆனால் அந்த குடும்பம் தன்னோட தகப்பனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த இடத்துல ஒரு வீடு கூட கெட்டாமல் கூடாரம் போட்டு அமைச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல காணப்படுது. அடுத்த வர வசனங்களில் தேவனே அந்த யோனதாப் அப்படிங்கிற தகப்பனை குறித்து ரொம்ப நல்ல விதமாக சாட்சி கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன், தன்னோட பிள்ளைகளை கீழ்ப்படிதலுக்குள்ள வழி நடத்தின ஒரு நல்ல தகப்பன் தான் அந்த யோனதாப். அடுத்ததா நம்ம புதிய ஏற்பாட்டில் ஒரு தகப்பனை குறித்து பார்க்க போகிறோம். விசுவாசத்திலும் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த பிலிப்பு குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கந்தாகே அப்படிங்கிற ராஜஸ்திரியோட மந்திரியை தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு வனாந்திரத்துக்கு போய் அவங்கள தேவனுக்குரிய காரியங்களை வழி நடத்தின ஒரு நல்ல தகப்பன் தான் இந்த பிலிப்பு. இந்த பிலிப்புவுக்கு 4 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 4 பெண் பிள்ளைகளும் சும்மா இல்லைங்க, தீர்க்க தரிசன வரங்கள் உடையவங்களாக வழி நடத்தினாங்க. தீர்க்க தரிசன வரணும்னு சும்மா நினைக்கிறீங்களா? இல்லை, தேவன் கூட இருந்து தேவன் சொல்கிற காரியங்களை கேட்டு முன்னமே இன்னும் நடக்க போகிறதுங்கிற அறிவிக்கிற ஒரு நல்ல வரம் தான் இந்த தீர்க்க தரிசன வரம். இப்படிப்பட்ட வரத்தை அந்த பிள்ளைகள், ஒரு பிள்ளை 2 பிள்ளை இல்லைங்க, 4 பிள்ளைகளும் அந்த வரத்தை உடையவங்களாக இருந்திருந்தாங்க. அந்த இடத்துல காணப்படுது. ஒரு நாள் பவுலை சார்ந்தவங்களும் பிலிப்பினோட வீட்டுக்கு தங்க வந்திருந்தாங்க. ஒரு சின்ன தடையால் அவங்க அங்கே ரொம்ப நாள் தங்க வேண்டியதாகிடுச்சு. இந்த டைமிங்கில் அகபு அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. இங்கே எங்கேயுமே பிலிப்பினுடைய மனைவி அந்த இடத்துல அவங்கள பராமரித்ததாக காணப்படலை. கண்டிப்பாக அப்போ அந்த 4 பெண் பிள்ளைகள் தான் வந்தவங்களை உபசரிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு 4 பெண் பிள்ளைகளாக அந்த இடத்துல பிலிப்பு வளர்த்துருந்தாங்க. அந்த 4 பெண் பிள்ளைகளும் அவங்க பக்கத்தில் உட்கார்ந்துருந்து அவங்க சொல்கிற வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு அவங்கள அந்த இடத்துல உபசரிச்சிருந்துருக்கணும். அங்கே வந்திருந்தவங்க தீர்க்கதரிசிகளாக இருந்தனால இவங்க கண்டிப்பாக அவங்க பக்கத்தில் அமர்ந்திருந்து அவங்களோட வாழ்க்கையை குறிச்சின கேள்விகளை அந்த இடத்துல அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல 4 பெண் பிள்ளைகளும் பிலிப்பு நடத்திருந்தாங்க. இப்போ நம்ம பிள்ளைகளே எடுத்துக்கோங்களேன். நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? இப்போ ஆலயத்துக்கு வந்தால் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறாங்க, முழங்கால போட்டுனா முணங்கிக்கிட்டே இருக்காங்க, வேதத்தை கையிலிட்டுனா வேகமாக ஓடுறாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் இந்த எங்கே பார்த்தீங்க தம்பி நீங்கள்? இதெல்லாம் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது ஐயா. அப்படியா? சரி. இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நம்ம வாழ்க்கையிலையும் இருக்காங்க. ஆனால் அந்த 4 பெண் பிள்ளைகளும் வந்திருந்த ஊழியக்காரங்க பக்கத்தில் உட்கார்ந்துருந்து அவங்கள உபசரித்ததாக தான் அந்த இடத்துல காணப்படுது. இவ்வளவு நேரமாக நம்ம வேதத்தில் உள்ள தகப்பன்மார்களை குறித்து பேசினோம். இப்போ நம்ம எங்கள் வாழ்க்கையில் தேவன் எங்களுக்கு கொடுத்துருக்கிற எங்கள் தகப்பனை பற்றி இப்போ பேசுவோமே. எங்கள் அம்மாவுக்கு அப்பா தான் எங்கள் அப்பா ரசிக்கப்பட்டாங்க, எங்கள் அம்மா சொல்லி தான் எங்கள் அப்பா ரசிக்கப்பட்டாங்க. ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை எப்படி வழி நடத்தணுங்கிறது ரொம்ப நல்லா அறிந்திருந்தது எங்கள் தகப்பன் தான். உங்களுக்கே தெரியும், தூத்துக்குடியில் நிறைய திருவிழாக்கள் நடைபெறும்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு திருவிழாவில் எங்களுக்கும் ஊஞ்சல் ஆடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் எங்கள் அம்மாட்ட போய் கேட்டோம். எங்கள் அம்மா உடனே சொன்னாங்க, அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் ரொம்ப திருப்பி கேட்டனால சரி எங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட போய் கேட்க போனாங்க. அந்த இடத்துல எங்கள் அப்பா அந்த ஆவிக்குரிய ஒரு தடையை போட்டு நம்ம கலப்பையில் கை வச்சிட்டோம், பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. தேவன் நம்மளை அந்த அந்நிய காரியங்கள் வேறு பிரித்து கொண்டு வந்துட்டாங்க. திருப்பி நம்ம அந்த அந்நிய காரியங்களில் போய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய தடையை போட்டு எங்களை தேவனுக்குரிய காரியங்களில் வழி நடத்தின ஒரு நல்ல தகப்பனை இந்த நாட்களும் தேவன் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிள்ளைகளை சரியாக கண்டித்து வழிநடத்த உதவும் தகப்பன்மார்களே, அவர்கள் கண்டிக்கும் பொழுது செல்லம் கொடுத்து தட்டி கழிக்கும் தாய்மார்களே. இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையில் தகப்பன்மார்கள் நம்மளுக்கு ஆவிக்குரிய காரியங்களை வழிநடத்த சொல்ல இந்த தாய்மார்கள் நம்மளை அந்த இடத்துல செல்லம் கொடுத்து நம்மளை தேவனுக்குரிய காரியங்களை வழிநடத்த தவறி போயிடுறாங்க. அதனால கிறிஸ்துவுக்குரிய காரியங்களை வழிநடத்த உதவுவது தகப்பன்மார்களே என்று என் வாதத்தை முடிக்க விரும்புகிறேன். நன்றி. அருமையாக பேசினார்கள். 2 பெண் மான்களுக்கு இடையே ஒரு சிங்கமானது ஒரு கர்ஜித்து செல்வது போல அருமையாக தகப்பன் தான் பிள்ளைகளை வளர்ப்பதிலே முக்கிய பங்கு வகிக்கிறார் என்று சொல்லி
தன்னுடைய தகப்பனை குறித்து சாட்சி சொல்லி கடந்து சென்று இருக்கிறார்கள். இப்பொழுது அதற்கு எதிர்வாதம் பேசுவதற்காக நம்ம மத்தியில் கடந்து வர இருக்கிறவர் டைட்டஸ் அவர்கள். அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். இவரை பற்றி நாம் அறிமுகப்படுத்த வேண்டுமானால் இவருடைய தகப்பனார் இதே போன்றதான எத்தனையோ பட்டிமன்றங்கள், நடுவர் மன்றங்கள், எத்தனையோ வழக்காடு மன்றங்கள், எத்தனையோ ஊழியங்களில் ஊழியம் செய்து அநேக விசுவாசிகளை, அநேக ஆண்டவர் அறியாத ஜனங்கள் மத்தியில் ஊழியங்களை செய்து அநேகரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்ததான ஒரு தாசனுடைய மகன்தான் பிரதர் டைட்டஸ் அவர்கள். அவர்கள் பட்டப்படிப்பு இளநிலை கணனி பொறியியல் படிப்பு படித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது கூட நம் மத்தியில் கடந்து வந்து பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு நேராக வளர்ப்பதிலே முக்கிய பங்கு வகிப்பது தாய்தான் தாய்தான் என்று சொல்லி முழக்கமிட வருகிறார்கள். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். சிதறி கிடக்கும் ஆடுகளாய் இருக்கும் எங்களை நல்வழிப்படுத்தும் ஒரு மெய்ப்பனாய் இருக்கும் எங்கள் தலைமைப்பது அவர்களே, அவருக்கும் அவருடன் கூட இருந்து எல்லா விஷயத்தையும் துணைக்கு இருக்கும் தலைமைப்பதர் அம்மா அவர்களே, எங்களைப் போல வாலிபனாய் இருக்கும் எங்கள் உதயபுரர் அவர்களே, அன்றும் இன்றும் என்றும் நீதி தவறாமல் இருக்கும் எங்கள் நடுவர் அவர்களே, உங்கள் எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா, இன்னைக்கு டாபிக் என்னன்னா ஆவிக்குரிய வழியில் நடத்துறது யாருன்னா தாயா தகப்பனானு. நீங்க டாபிக்காவே எடுக்கக்கூடாது. நீங்க டாபிக்காவே எடுத்துக்கூடாது. நீங்க எடுத்த உடனே முடிவு தாயின்னு கொடுத்துக்கணும். ஐயா, பிறகு இவ்வளவு நேரம் வேஸ்டா போகல பட்டிமன்றம். நம்ம சரி கொஞ்சம் விஷயம் பேசுவோம். சரி, நம்ம கொஞ்சம் விஷயம் பேசுவோம். ஐயா ஐயா பைபிளை நம்ம எடுப்போம். பைபிளில் தகப்பன்மார்கள் தான் குழந்தைகளை எப்படிலாம் வளர்க்கக்கூடாதுன்னு போட்டு ஃபஸ்ட் அதை பார்ப்போம். ஐயா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏசப்பா பற்றி. பூமிக்கு வந்தாங்க, ஊழியம் பண்ணாங்க. ஊழியம் பண்ணும்போது ஊமையை கொடுத்தாங்க. என்னன்னா கெட்டகுமாரன் கதை. ஐயா ஐயா கெட்டகுமாரன் பற்றி எனக்கு தெரியும். அவங்க அப்பா ஒரு செல்மார்க்கன், நல்ல ஒரு கோடீஸ்வரர், நல்ல ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சவர். ஐயா தான் இளைய குமாரன் தனக்கு சொத்துல பாதி வேணும்னு கெடுத்தோடனே இந்தா வச்சுக்கோன்னு முதலாக கொடுத்தவர் அவங்க அப்பா. ஐயா ஐயா இதுவே அந்த இடத்துல ஒரு தாயின் குரல் இருந்திருந்தா அந்த தாய் அந்த பையனை விட்டுருப்பாங்களா? ஐயா சொல்லுங்க. விட்டுருக்க மாட்டாங்க. அடி வெளுத்திருப்பாங்க. ஐயா அதே இதுல இருந்து தெரியுது ஒரு தாய் இல்லாத வீட்டுல தன் குழந்தை எப்படி வளருதுன்னு. ஐயா ஐயா இன்னொன்னு நம்ம பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாருக்குமே தாவீது ராஜாவா தெரியும். தாவீது ராஜாவில் பெரிய ஆளும் தெரியும். ஆனா அவர் என்ன பண்றாரு, தான் இரு மகன்கள் சாலமோன், அப்சலோம் 2 பேர் இருக்காங்க. ஐயா சாலமோனா நல்லா வளர்த்த தாவீது அப்சலோமை ஒழுங்கா வளர்க்கலையா? இது எங்கயா இந்த இந்த வளர்ப்பு எங்கேருந்து வருதுன்னா அவங்க அப்பா கிட்ட இருந்து தான் வருதுன்னு பார்க்குறோம். அவங்க அப்பாவை பற்றி பார்த்தோன்னா ஈசா எனக்கு தெரியும். ஐயா வீட்டில் எத்தனை குழந்தைகள் இருக்குன்னு கேட்கும்போது எனக்கு இந்த பையன் இருக்கான், அவன் போர்ல அப்படி பண்றான் இப்படி பண்றான்னு சொன்னாங்க. ஐயா ஆனா தாவீதை மறந்தே போயிட்டாரு. ஐயா 1-2 குழந்தை பிறந்திருந்தா அவருக்கு தெரியும். ஆமா ஐயா, பழகி பெருகணுன்றது ரொம்ப விசுவாசம் கடைபிடிச்சிருக்காங்க. கண்டிப்பா. ஐயா இப்ப நான் இன்னொரு ஐயா இங்க நம்ம என்ன பண்றோம்னா தாவீதோட அப்பா ஈசா என்ன பண்றாரு, தாவீதை எப்படி மறந்தாரோ அதே மாதிரி அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்த மாதிரி அதே மாதிரிதான் அப்சலோமே வளர்த்தாரு ஐயா தாவீது. ஐயா நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். நம்ம தாவீது எப்படி குழந்தை வளர்க்கக்கூடாதுன்னு பார்த்தோம். தான் பெத்த குழந்தைகளே சபிச்ச ஒரு நபரை பார்க்க போறோம். ஐயா ஐயா நோவாவை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். சரியா, நோவா என்ன பண்றாரு, பேழையில போனாரு. பேழைக்கு போகும்போது தனித்தனியா போக சொன்னாங்க. அப்படி வரும்போது ஜோடியா வர சொன்னாங்க. ஐயா ஆனா என்ன பண்ணாங்க, ஜோடியா வராம அப்படியே வந்தாரு. ஐயா ஐயா வரும்போது அவன் நடந்த சம்பவம் என்னன்னு தெரியும். என்ன ஆச்சு, அவர் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரீயா இருந்திருக்காரு போல. அதை பசங்க பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, கிண்டல் அடிச்சிட்டாங்க. கிண்டல் அடிச்ச பசங்களையே சபிச்ச ஒரு தந்தை அவர். ஐயா அவர் தேவன் சொன்ன கட்டளையின்படி கீழ்ப்படிஞ்சு வந்திருந்தா இந்நேரம் தான் பிள்ளைங்க சபிச்சிருப்பாரா? ஒரு கேள்வி. ஐயா நம்ம இவ்வளவு நேரம் பைபிள்ல ரொம்ப தவறாவே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ எப்படி ஒரு குழந்தையை வளர்க்கணும்னு அம்மாவோட பார்வையில பார்க்க போறோம். ஐயா ஃபர்ஸ்ட் நம்ம ராஜாக்கள் பேசலாம், ராஜாக்களே போவோம். ஐயா ஒரு ராஜானா ஒரு அரண்மனையில் என்ன இருக்கும் சொல்லுங்க? ராணி இருப்பாங்க. ஐயா அது உங்க வீட்டுல. ஐயா நான் பொது அரண்மனையில கேட்கிறேன். அரண்மனையில மந்திரி வேலைக்காரங்க மந்திரிகள் இருப்பாங்க, ஞானிகள் இருப்பாங்க. ஐயா ஐயா என்னதான் மந்திரிகள் ஞானிகள் இவ்வளவு பேர் இருந்தாலும் தான் தாயோட உபதேசம் என்னைக்குமே தான் பிள்ளைக்கு மாறக்கூடாதுன்னு சொல்லி பைபிள்ல ஒரு அதிகாரமே கொடுத்துருக்காங்க. ஐயா நீதிமொழிகள் 31 எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லேமுவேல் ராஜாவுக்கு அவங்க அம்மா எப்படிலாம் ஒரு ராஜா இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அதிகாரம் ஃபுல்லாவே என்ன கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஐயா ஒரு அறிவுரை. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் தாயோட அறிவுரை எவ்வளவு முக்கியம்னு. இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். ஐயா விசுவாசம் எல்லாருக்கும் தெரியும். விசுவாசம் தந்தை யாருன்னு ஆபிரகாம். ஐயா நான் எதிரணியை என்ன சொன்னாங்கன்னா ஆபிரகாம் சாராள் நகைச்சாங்கன்னு. ஐயா
காலையில் எஞ்சி பைபிள் வாசிக்கிற அவங்களே தப்பாக சொன்னால் எப்படி? புரிஞ்சுக்கோங்க ஐயா. என்னன்னா அதுக்கு முந்தின அதிகாரம் ஆதியாகமம் 17:17 என்ன போட்டிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து அவர் தான் நகைச்சாரே தவிர அதுக்கப்புறம் தான் அவங்க பார்த்து சாரல் நகைச்சாங்க ஐயா. இதை நீங்கள் வந்து நல்லா பைபிளை வாசிக்கணும், எழுதினா மட்டும் போதாது. அடுத்து நாலுலேருந்து வாசிங்க கரெக்டாக ஐயா. இப்போ நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன் ஐயா. நம்ம வந்து ஒரு நிஜ வாழ்க்கையிலேருந்து சரியாக சொல்கிறேன். ஒரு ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் ஒரு தாய் ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்படுறாங்க ஐயா. ரட்சிக்கப்பட்டு அவங்க ஹஸ்பண்டையும் அவங்க பிள்ளையும் ரட்சிக்க கொண்டு வராங்க ஐயா. கொண்டு வந்து இப்போ அவங்க ஹஸ்பண்டுன்னா திரைக்கடவுள் தெரியும் சொல்லி சொன்னீங்களே, இந்த நம்ம ஸ்டார்வின் அவங்களோட அம்மா தான் ஐயா. ஐயா அவங்க அம்மாவே பெரிய எடுத்துக்காட்டு என்னன்னா, இந்த எந்த ஒரு ரட்சிக்கப்படாதலேருந்து ரட்சிக்கப்பட்டு தான் குடும்பத்தை வழி நடத்த யாருன்னா அவங்க தாய் தான் ஃப்ரெண்ட் உட்காந்துருக்காங்க ஐயா. இது மட்டும் இல்லை, தம்பி சிங்கிளா அவரும் டைலாக்லாம் பேசினானே, அதை கற்றுக் கொடுத்தது மொத்தம் யாருன்னா வெளியூர்லேருந்து அவங்க அப்பா வீசியில் பண்ணலை, நம்ம அம்மா தான் ஐயா. சரியா சொன்னீங்க தம்பி. பேச ஐயா நான் இன்னும் ஒரு கருத்து சொல்ல வேண்டி வைக்கிறேன் ஐயா. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அது நம்ம ஸ்டார்டிங்கில் போவோம் ஐயா. என்ன சொன்னாங்க, ஏவாளால் தான் உலகம் இதான்னு. ஐயா தேவன் வந்து வானத்தை படைச்சாங்க, பூமியை படைச்சாங்க, மனுஷனை கடைசியாக படைச்சாங்க ஐயா. ஐயா மனுஷனை படைச்சதுக்கப்புறம் தேவன் என்ன சொன்னார்னா, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதுன்னாங்க ஐயா. அதனால தான் காடோட ஃபைனஸ்ட் கிரியேஷனா லாஸ்ட்டாக வந்து யாருன்னா ஏவாள் தான் ஐயா. ஏவாள் சாபம் இல்லையா, ஏவாள் நமக்கு எல்லாருக்கும் தாய் ஐயா. எதுக்கு எப்படி படைச்சாங்க கடைசியில்? அதான் ஐயா மனுஷன் தனியாக இருக்க முடியல, ஒரு ஆணால் தனியாக இருக்க முடியல, நமக்கு ஒரு துணை கொடுக்கறதுக்கு தான் ஏவாள் கொடுத்தாங்க. சரி சரி ஐயா. இப்போ நான் இருக்கக்கூடாதுன்னு சரி ஐயா. ஐயா நம்ம பைபிள்லேயே பார்த்துக்கோம், நிறைய பாடல்களே இருக்குது ஐயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என்னே சார் தேற்றுவாரு நம்ம பாஸ்டர் பாடுவாங்க, நம்ம சின்ன பாஸ்டர் எல்லாம் பாடுவாங்க ஐயா. அதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும், ஒரு பைபிள்லேயே நம்ம என்ன போட்டுக்கன்னா தாய் தான் தேற்றுறாங்கன்னு பார்த்துருக்கோம் ஐயா. முடிக்கிறதுக்கு முன்னாடி எதிரணியர் சொன்னார் என்னன்னா வந்து கடலில் 3 பங்கு இருக்கும் அப்படிலாம் சொன்னார் ஐயா. அதே மாதிரி தான் ஐயா, எந்த ஒரு சபையை எடுத்தாலும் அதில் பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும் ஐயா. சபைக்கு தகப்பன்மார்களே வரலன்றப்போ அவங்க எப்படியா தான் பிள்ளையை ரட்சிப்பு நடத்த முடியும்? கண்டிப்பா நடத்த முடியாதுல்ல. ரட்சிப்பு எப்படி நடத்த முடியும்? சபைக்கு வந்து இப்போ இவ்வளோ பெண்கள் இருக்காங்க, இவங்களோட பிள்ளைகள் தான் நாங்களாம் மேலே உட்காந்துருக்கோம் ஐயா. நீங்கள் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும், ஒரு தாய் தான் தான் பிள்ளையை வளர்க்கறதுல சிறந்த விதிக்கார என்று ஆளுமைக்கு நன்றி, வணக்கம். ஒரு பிள்ளையை கிறிஸ்துவுக்கு நேராக வளர்ப்பதில் முக்கிய பங்கு தாய் தான் என்று சொல்லி அடித்து பேசி முடித்து சென்று இருக்கிறார்கள். இப்பொழுது அதற்கு வாதிடும்படியாக எதிரணியில் நம்மத்தியில் கடைசியாக நம்மத்தியில் கடந்து வருபவர் நடாஷா அவர்கள். அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். அவர்களை பெரிதாக அறிமுகப்படுத்த வேண்டியதான அவசியமில்லை. சிறு வயதிலிருந்து கை குழந்தையாக இருக்கும் பொழுதிலிருந்து இப்பொழுது பேசி கொண்டிருக்கிற இந்த வயசு வர இந்த சபைக்கு கடந்து வந்ததான ஒரு மகள். அது மாத்திரமல்ல, நமது சபையினுடைய தலைமை போதகர் அவர்களுடைய முதல் பிரதிஷ்டை சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அவருடைய கரங்களில் வைத்து பிரதிஷ்டை பண்ணதான ஒரு மகள் தான் இவள். இன்றைக்கும் இந்த இடத்துல செய்தியில் வந்து நம்ம மத்தியில் விவாதிப்பதற்காக கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பேசப்போகிறது பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு நேராக வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது தகப்பன் தான் என்று வாதிட வருகிறார்கள். இவர்கள் ஒரு வேளாண்மை பொறியியல் படிப்பு படித்து கொண்டு இருக்கிறார்கள். அநேகர் அந்த படிப்பை எடுப்பதற்கு மிகவும் யோசிப்பாங்க. ஆனாலும் இவர்கள் மிகவும் விரும்பி இந்த பாடத்தை எடுத்து வருங்காலத்திலே ஒரு பெரிய பொறியாளர்களாக வர இருக்கிறார்கள். இப்பொழுது கூட நம்ம மத்தியில் வந்து தகப்பன் தான் பிள்ளைகளை வளர்ப்பதிலே முக்கிய பங்கு வகிக்கிறார் என்று சொல்லி வாதிடும்படியாக கடந்து வருகிறார்கள். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நன்றி. இந்த வேலையிலும் இந்த பட்டிமன்றத்தை ஆசீர்வதிங்க. இந்த பட்டிமன்றத்தில் நாங்கள் வாதாடப்படுறது உங்களுக்கு பிரியமாக இருக்கட்டும். எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை எங்கள் நடுவரையாக்கு கொடுத்து நல்ல தீர்ப்பை கொடுக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னம்மா ப்ரோக்ராம் முடிஞ்சுன்னு நினச்சேன் ஐயா. இப்போதாயா தொடங்கவே செய்து என்னையா நீங்கள் எதிரணியினர் வந்தாங்க. வந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக நின்றுட்டு அவர் வந்து ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பித்தாராம். இந்த சும்மா அமைதியாக நின்றுட்டு சீன் போட்டுட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு போனோம் நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் தந்தை அணியினர், நாங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்துவோம், எதையுமே நாங்கள் சொல்ல மாட்டோம். எதிரணியினரே நீங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்தணும்னு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல வேலை பரிசுத்தாவில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணாமல் போனீங்க. அது வீட்டிலயா வீட்டில் வர சந்தோஷம்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடல்ல இருக்கும் முத்து எங்கள் பாஸ்டர் தான் எங்களுக்கு சொத்து. எக்ஸாமில் படித்தா பாஸு, 2 செக்ஷனில் எங்கள் பாஸ்டர்மா தான் மாசு. தான் பயந்த நேரம்லாம் பாடல்களை பாடி சுற்றி திரிந்து தேவனுடைய அழைப்பை ஏற்று நமது சபையில் குயிலாக பாடல் பாடி பறந்து கொண்டிருக்கும் உதவி போதகர் அவர்களுக்கும், கான்கிரீட்குள்ளே இருக்கும் கம்பி நடுவரே நீங்கள் நல்ல தீர்ப்பை தருவீங்க நாங்கள் வந்திருக்கோம் நம்பி. அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, தந்தைமார்களே, என் உடல் பேச்சாளர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாடி பேசிட்டு போன பேச்சாளர் ரொம்ப அருமையாக பேசினார். அவர் கெட்டகுமாரனை பற்றி சொன்னார். கெட்டகுமாரனை பற்றி சொல்லும்போது சொல்லியிருந்தார், ஒரு வேளை அந்த இடத்துல ஒரு தாய் இருந்திருந்தா அந்த மகனை வெளியே அனுப்பியிருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த எதிரணியினருக்கு வேலையே இல்லாத தாயை கொடுத்து இருந்திருந்தான்னு பேசுகிறது தான் அவங்க வேலை. நம்ம ஏன் இல்லாத தாயை குறித்து பேசணும்? நம்ம இருக்கிற தந்தையை குறித்து பேசுவோம். என்னதான் அவங்க தந்தை அவங்க மகன் கேட்ட உடனே அவங்க சொத்தை கொடுத்து நீ போப்பான்னு அனுப்பி விட்டாலும் எப்போ என் மகன் திரும்ப வருவான் அப்படின்னு வாசலையே நின்று காத்துட்டு இருந்தாரு. அவங்க மகன் வருகைக்காண்டி கம்போடலாம் இல்லையா, அன்போட தான் நின்னாரு. எப்போ வருவான்னு ரொம்ப காத்து கொண்டிருந்தாரு. அவங்க மகன் வரும்போதும் அவனுக்கு தடம் புடலா கடா வெட்டி விருந்து வச்சு அவனுக்கு முத்திர மோதிரெல்லாம் போட்டு அவனுக்கு புது ஆடெல்லாம் கொடுத்து அவனை வர வச்சாங்க. அவங்க மூத்த மகனுக்கு என்ன அன்பு கொடுத்தாங்களோ அதே அன்பை தான் அவங்க இளைய மகனுக்கும் கொடுத்து ஒரு பாரபட்சம் இல்லாத அன்பை அந்த தந்தை அந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்காங்க. ஏசு கிறிஸ்துவும் அதே குணாதிசயம் உடையவராக ஒரு பாரபட்சம் இல்லாத அன்பை தான் நம்மளுக்கும் காட்டுறாரு. அதே அன்பு, அதே ஏசு கிறிஸ்துவோட குணாதிசயத்தை தான் அந்த தகப்பன் நம்மளால பார்க்க முடியுது. பழைய ஏற்பாடுல ரெபெக்கான்னு ஒரு தாய் இருந்தாங்க. அந்த தாய்க்கும் 2 குமாரர் இருந்தாங்களாம், ஏசா யாக்கோப்புன்னு. அந்த தாய் 2 குமாரரை ஒரே மாதிரி நேசிக்காம ஒரு குமாரரை ஒரே மாதிரியும் இளைய குமாரை வேற மாதிரியும் நேசிச்சாங்க. தன் தகப்பனோட ஆசீர்வாதம் அவன் இளைய குமாரனுக்கு வரணும் அப்படின்னு தந்திரமா தகப்பனோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலான்னு தந்திரத்தை கற்றுக் கொடுத்தாங்களே ஒழிய கிறிஸ்துவுக்குள்ள எப்படி வளர்க்கணும்னு கற்றுக் கொடுக்கல. அப்படிப்பட்ட தாய் எப்படி அந்த பிள்ளைங்களை கிறிஸ்துவுக்குள்ள வளர்த்துருப்பாங்க? நிச்சயமா வளர்த்துருக்க முடியாது. அதே மாதிரி என் எதிரணியினர் நோவாவை பற்றி பேசினார். நோவா சபிச்சாரு, அது பின்பகுதியில் வருது. அதே நோவா மூலியமாக தான் அந்த குமாரர்கள் காப்பாற்றவே பட்டாங்க. நோவா வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? அந்த அக்கிரமம் மிகுந்த காலம் நம்மளுக்கே தெரியும். அந்த அக்கிரமம் மிகுந்த காலத்துலையும் தேவன் அவர் விரும்பி உண்டாக்கின மனுஷன் நிமித்தமாகவே மனஸ்தாபப்பட்டு இந்த பூமியை அழிக்கணும்னு நினைக்கும் போது நோவாவை தான் பார்த்தாரு. ஏன்னா நோவா தேவனுக்கு பயந்து உத்தமனாக இருந்தார். அவர் மட்டும் உத்தமனா இல்லை, அவர் குடும்பத்தோட அவர் உத்தமனா இருந்திருக்காரு. அதனால தான் தேவன் நீ மட்டும் பேழைக்குள்ள போப்பான்னு சொல்லாம நீயும் குடும்பமும் பேழைக்குள்ள போங்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பிள்ளைங்கிட்ட ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா அவங்க அதுக்கு 7 எதிர்மறை கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அது ஆமானே சொல்லுவாங்க. அப்படி ஒரு காலத்தில் நம்ம இருக்கோம். ஆனால் நோவா அவங்க பிள்ளைங்களை எப்படி வளர்த்தாங்க அப்படின்னா தேவன் அவருக்கு கொடுத்த அந்த கட்டளையை அவரும் ஏற்றுக்கொண்டு அவங்க பிள்ளைங்களும் அதை ஏற்றுக்கொள்கிற விதத்தில் நோவா அவங்க பிள்ளைங்களை வளர்த்து இவ்விதமாக அவர் பரிசுத்தமாக அவங்க பிள்ளைங்களை கிறிஸ்துவுக்கு நேராக வளர்த்துருக்காரு நோவா. அடுத்ததாக நம்ம யோபு பற்றி பார்க்க போகிறோம். யோபுவும் உத்தமனும் சன்மார்க்கனும் அவர் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவருமா அவரும் இருந்திருக்காது. இது என் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நோவும் அவங்க பிள்ளைங்க விருந்து செஞ்சு சாப்பிட அனுப்பும்போது ஒருவேளை என் பிள்ளைங்க தேவனுக்கு விரோதமாக அவங்க இருதயத்தில் தூஷிச்சிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி அதிகாலமே எழுந்து அவங்களோட லெக்கத்தின்படி அவங்கள பரிசுத்தப்படுத்தி அவங்களுக்கு சர்வாங்க தகனம் பலியிட்டு ஒரு நல்ல தகப்பனா அவங்க பிள்ளைங்களை கிறிஸ்துவுக்கு நேராக அவர் நடத்தியிருக்காரு. யோபு மனைவி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யோபுட்டே நீங்க தேவனை தூஷித்து உங்க ஜீவனை விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தேவனை தூஷித்த மனைவி கணவரையும் தூஷித்த மனைவி எப்படி அந்த பிள்ளைங்களை கிறிஸ்துவுக்கு நேரா வளர்த்திருப்பாங்க? கண்டிப்பா வளர்த்திருக்க மாட்டாங்க. அதே யோபுக்கு தானமா 10 பிள்ளைகளை பெத்தாங்க. அது பிற்காலத்துல ஐயா அதை கேட்காதீங்க. பிதாவாகிய தேவன் இருக்கார். நம்ம பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை எல்லா கீழ்ப்படுதலோடும் நமக்காக தந்து மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்துருக்காரு. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுமே நம்மளோட பாவங்களெல்லாம் கழுவி நம்மளை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தி செல்ற ஒரு தந்தையா நமக்கு இப்போவும் இருக்காங்க. அவங்க நமக்கு அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய அம்மா அம்மான்னு கூப்பிட சொல்ற ஆவியை நமக்கு தரல. அவரே ஒரு சிறந்த தந்தையா நமக்கு இருக்கிறாரு. இதை விட பெரிய உதாரணம் நமக்கு வேற என்ன வேணும் நடுவரையா?
நடுவரையா, உங்களுக்கு ஒரு பழமொழியை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஞாயிற்றை கை மறைப்பார் இல். என்னதான் சூரிய ஒளியை நீங்கள் வந்து உங்கள் கையை வச்சு மறைக்கணும்னு நினச்சாலும் அதை ஒளி கொடுக்குறத நம்மளால் நிறுத்த முடியாது. அதனால் என்னதான் வந்து எதிரணியினர் வந்து உண்மையை வந்து அவங்களோட வாதத்தை வச்சு பூசி மொழுவினாலும் உண்மை என்னவோ கிறிஸ்துவுக்குள்ள பிள்ளைகளை வளர்ப்பது தந்தை 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 என கூறி என் வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசினார்கள். இருதரப்பு விவாதங்கள் வாதங்களை நாம் கேட்டோம். அருமையாக இருந்தது. வேதாகமத்திலிருந்து அநேக காரியங்களை நம் மத்தியில் பேசினார்கள். அதில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் எடுத்து பேச விரும்புகிறேன். முதலாவதாக சிம்சோனை குறித்து பேசினார்கள். சிம்சோனுடைய தாயாருக்கு தான் முதலாவதாக தேவதூதன் தரிசனமாகி தன்னுடைய மகனை குறித்ததான காரியங்கள், திராட்சரசம், மதுபானம், தீட்டுள்ளதை தொடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இதை தன்னுடைய கணவனாகிய மனோவாவிடத்தில் வந்து அவருடைய தாய் சொல்லும் பொழுது அவனுடைய தகப்பனாகிய மனவா சரி ரைட்டு பிள்ளை பெறட்டும், பிள்ளையை நாம் வளர்ப்போம் என்று சொல்லி விடவில்லை. உடனடியாக ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான். ஆண்டவரே, இந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து மறுபடியுமாக ஆண்டவரிடத்தில் ஜெபித்து மறுபடியுமாக தேவதூதன் அவனுக்கு காட்சி காண்பித்து இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இந்த மனோவா கடந்து சென்றான். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு தாய் மாத்திரம் தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதிலே முக்கியத்துவம் அல்ல, தகப்பனும் சேர்ந்து அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கான பிரயாசங்களை எடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் அமர்ந்து என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி பழக்க வேண்டும், உம்முடைய திட்டம் என்ன என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்டு அதன் பிரகாரம் நாம் நடத்தும் பொழுது பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாய் மாற முடியும். வேதாகமத்திலே இவராக சொல்கிறது, சங்கீதம் 127 அதிகாரம் 3ஆம் வசனத்தில், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பிள்ளைகள் என்பது நாம பெற்றெடுக்கிறதான ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு ஈவு தான் பார்த்திங்கன்னா பிள்ளைகள். இந்த கிஃப்ட்டை ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்து அந்த கிஃப்ட்டை வந்து பத்திரமா பார்த்து அதை வந்து வளர்த்து ஆளாக்கி என்கிட்ட திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த பிள்ளைகளை நம்மளுடைய இஷ்டத்திற்கு தகுந்தாப்புல நாம் வளர்க்க முடியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அந்த திட்டங்களை நாம் அறிந்து அதன் பிரகாரம் செயலாற்ற வேண்டும். வேதாகமத்தில் சங்கீதம் 128 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொல்லி. சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளாக இருக்கிறார்கள். பிள்ளைகள் வளரும் பொழுது எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி சங்கீதம் 127 அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பிள்ளைகள் சிறு பிராயத்திலே பார்த்திங்கன்னா ஒலிவ மர கன்றுகளாக இருக்கக்கூடியதான அந்த பிள்ளைகளை நம் வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளைப் போல நாம் மாற்ற வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் தகப்பனும் தாயாரும் சேர்ந்து அந்த பிள்ளைகளை ஒரு பலவான் கையில் உள்ள அம்புகள் எப்படி கூர்மையானதாக இருக்குமோ, ஒரு ஷேப்பாக இருக்கும், ஒரு ஷார்ப்பாக இருக்கும், ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். நம்மளுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக அந்த பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும். நம்மளுடைய ஜபத்தின் நிமித்தமாக அந்த பிள்ளைகளை ஷார்ப்பாக மாற்றணும். அது மாத்திரமல்ல, வேத வாக்கியங்கள் மூலமாய் அந்த பிள்ளைகளை ஒரு ஷேப்பாக நம்ம வந்து மாற்றுவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்போது பிள்ளைகளை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது தகப்பனா தாயா அப்படிங்கிறது கேள்விக்குறியில்லை. ஆதியாகம புத்தகத்தில் தேவன் சொல்லுகிறார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி தான் ஏற்ற துணையை ஏற்படுத்துவேன்னு சொல்லி ஏவாளை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. 2 பேரையும் ஆண்டவர் உருவாக்குனதனுடைய முக்கியமான அம்சங்கள், ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த ஈவு, பிள்ளைகள் என்கிறதான அந்த ஈவை நம்ம பத்திரமா பார்த்து கொண்டு அவர்களை அவருடைய திட்டத்தின்படி நடத்த வேண்டிய வழியில் ப்ராப்பரான நடத்தி தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது, ஆண்டவருடைய வருகையில் அவர்களுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது நாம் அந்த பிள்ளைகளை ஒரு பலவான் கையில் உள்ள ஒரு அம்புகளாய் நாம் நிப்பாட்டி காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு அம்புகளாய் நாம் உருவாக்கும் பொழுது தான் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் ஒரு தானியேலை போல, ஒரு யோசேப்பை போல நம்மளுடைய பிள்ளைகள் மாற முடியும். அது என்ன அம்புகள்? அம்பு என்ன பண்ணும்? எதிராளியை துளைக்கக்கூடியதான ஒரு அம்பு.
ஸோ நம்மளுடைய பிள்ளைகள் ஃப்யூச்சரில் வாலிப பிள்ளைகளாய் மாறும் பொழுது அவர்களுக்கு வருகிறதான சோதனைகள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எது வந்தாலும் அந்த பிள்ளைகள் ஒரு பலவான் கையில் உள்ள அம்புகளாய் மாறும் பொழுது எப்படிப்பட்டதான பாவ சோதனைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து உடைத்தெறிந்து வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் உதவி பண்ணுவார். ஹல்லேலூயா. கொரிந்தியர் புத்தகத்தில் ஒரு வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பரிசுத்த பவுல் தீமோத்தேயு குறித்து சொல்கிறார், அதேபோல் ஒனேசிமு குறித்து சொல்கிறார். நான் பெறாத என்னுடைய மகனாகிய ஒனேசிமு என்று சொல்கிறார். சுவிசேஷத்தினாலே நான் பெற்ற என்னுடைய மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத வாக்கியத்தில். இன்றைக்கும் கூட நமக்கு தெரியும், நமது சபையில் நம்மளுடைய தலைமை போதகர் அம்மா இருக்கிறாங்க. ஆவிக்குரிய பெற்றோர்களாய் நம்மளை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். தலைமை போதகராய் மாத்திரம் நம்மளை வழிநடத்தவில்லை, அம்மாவும் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழிநடத்திக்கிறாங்க. எல்லா காரியங்களிலும் ஒரு வாலிபர் ஐக்கியமாக இருந்தாலும் சரி, பெண்கள் கூட்டமாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லா ஆராதனைகள் எல்லாவற்றிலும் பார்த்திங்கன்னா 2 பேரும் இணைந்து நம்மளை ஆண்டவருக்குள்ளாய் வழிநடத்துகிறதான ஒரு கருவியாக இருக்கிறார்கள். இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு நேராக வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது தகப்பனும் தாயும் தான். தகப்பன் மாத்திரமல்ல, தாய் மாத்திரமல்ல, 2 பேரும் இணைந்தால்தான் ஒரு பிள்ளைகளை பலவான் கையில் உள்ள அம்புகளாய் மாற்ற முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உற்சாகமாக கரங்களை தட்டுங்களேன். வாலிப பிள்ளைங்கனாவே வெறும் ஆடல் பாடல் தான் அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேதத்தில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு உங்களுக்கு அங்கே காட்ட வேண்டிய இடத்துல இருக்கும். உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா, ஒரு 3-4 வயசு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து ரைம் சொல்லு, ஆடு பாடுன்னு சொல்லிட்டு ஒரு தாயின் தகப்பனை ஒரு பெருமிதமாக வந்துட்டு மற்றவங்க விருந்தினர் முன்னாடி வந்து பிள்ளைகளை வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்களோ, அதே போல தான் எங்கள் கோலீடர்ஸ் நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோடும் பெருமிதத்தோடும் எங்களுடைய வாலிப பிள்ளைகள் எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக ஆடுறாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக பாடுறாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிச்சிருக்கோம் நான் விசுவாசிக்கிறோம். நாங்கள் அப்படி பிடிச்சிருந்தா கரங்களை தட்டலாமே. பிள்ளைகளுக்கு அதான் உந்து சக்தி. இப்பொழுது நம் மத்தியிலையும் டீன் பாய்ஸ் அவங்க வந்து ஒரு சின்ன டான்ஸ் ஆட உள்ளார்கள். உற்சாகமாக கரங்கள் தட்டி அவங்களை வரவேற்கிறேன். பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. 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 ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேனா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேனா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேனா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேனா. மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட, பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட, பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். தாவீதின் ஊரில் இம்மானுவேல் பிறந்திட, தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். தாவீதின் ஊரில் இம்மானுவேல் பிறந்திட, தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா. வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா. பாலன் இயேசு உனக்காக
பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். நம்மை மீட்டிட வந்த தேவனே ஈடு கொண்டவன் அவர் அன்பை கூறுவார். நம்மை மீட்டிட வந்த தேவனே ஈடு கொண்டவன் அவர் அன்பை கூறுவார். பாலனேசு உனக்காக பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா. ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா. ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா. ஆண்டவர் அகவை திருநாளையா. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா. ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னானே தன்னன்னானே தானானே நான். தன்னன்னானே தன்னன்னானே தானானே நான். தன்னன்னானே தன்னன்னானே தானானே நான். தன்னன்னானே தன்னன்னானே தானானே நான். ஹல்லேலூயா. பிள்ளைங்களை எப்படி ஆடினாங்க? நல்லா ஆடினாங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருக்குன்னு விசுவாசிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய பிள்ளைகளை வந்து வாலிபர் ஆராதனைக்கு ரொம்ப உற்சாகமாக நீங்கள் வந்து அனுப்பி கொடுத்துருக்கீங்க. அதுக்காக வந்துட்டு எங்களுடைய வாலிபர் ஐக்கியத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றிகளை வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் நாங்கள் வந்துட்டு சொல்லிக்க விரும்புகிறோம். ஒவ்வொரு வாரமும் பிள்ளைகள் வரும்போது அவங்க என்ன கற்றுக்கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேரண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க. இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த வருஷம் முழுக்க ஒவ்வொரு வாரமும் அவங்க என்ன கற்றுக்கொண்டாங்க அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு புரியும்படியாக விளக்குறதுக்காக 2 பிள்ளைகள் உங்கள் மத்தியில் வர இருக்காங்க. ஜெஸ்ஸி, சகோதரி ஜெஸ்ஸி அண்ட் சகோதரி பெபியால் வர இருக்காங்க. உற்சாகமாக கரங்களை தட்டி வரவேறுங்க. வாட் வி லேர்ன்ட் அப்படின்ற தலைப்பின் கீழே உங்கள் மத்தியில் அவங்க பேச கடந்து வந்துள்ளார்கள். தூத்துக்குடி தெற்கு மண்டல ஏஜி சபைகளின் பிரெஸ்பைட்டரும் நமது சபையின் தலைமை போதகருமான ரெவரண்ட் ஸ்டீஃபன்சன் ஆண்ட்ரூஸ் அவர்களால் தொகுக்கப்பட்ட பாடத்திட்டத்தை நடந்து கொண்டிருக்கிற 2024ஆம் ஆண்டு வாலிபர் ஆராதனையில் பின்பற்றப்பட்டு வருகிறது. நாங்கள் கற்று தெளிந்து மகிழ்ந்த பாடத்திட்டத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கடவுள் அல்லது தெய்வம் இருக்கிறாரா என்பதே முதலாம் பாடத்திட்டமாகும். கடவுள் அல்லது தெய்வம் இருக்கிறார்கள் என்பதற்கு 15 ஆதாரங்கள். உலகமும் பிரபஞ்சமும் அதில் உள்ளவைகளும் மனிதனின் அதிசய படைப்பே, மனிதனுடைய உள்ளுணர்வே, நமக்குள் இருக்கும் விசுவாசமே, பரிசுத்த வேதாகமம் ஜீவனுள்ள தேவன் உண்டு என்று சொல்கிறது. தேவனே சொல்லியிருக்கிறார், தேவனின் செயல்கள் கிரியைகள். உலக வரலாற்றிலே சாட்சி கொடுத்து சரித்திரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அநேக தொல்பொருள் ஆராய்ச்சிகள் நிரூபித்துள்ளன. இயேசு கிறிஸ்துவின் மனித பிறப்பும் மரணமும் உயிர்த்தெழுதலும். அசுத்த சக்திகளையோ மந்திரங்களையோ நம்புவீர்களானால் நல்ல சக்தியான தெய்வம் உண்டு. உலகில் பாவம் பெருகும்போது கொள்ளை நோய்களாலும் இயற்கை அழிவுகளாலும் நாம் திருந்தும்படி உணர்த்துகிறார். நானே கடவுள் இருக்கிறார் என்பதற்கு சாட்சி. தேவனை அறிந்து கொள்வது அவசியமா என்பதே 2ஆம் பாடத்திட்டமாகும். தேவனே சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தாவீது தன் மகனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவு முக்கியம். தேவனை அறிந்து கொள்வதினால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். கனி கொடுக்க நற்கிரியைகளை செய்ய வைக்கும். கிருபையும் சமாதானமும் பெருகும். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பலாம். தேவனை அறிந்து கொள்ளும் வழிகள் என்பதே 3ஆம் பாடத்திட்டமாகும். தேவனில் அன்புக்குரியவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அன்புள்ளவன் எவனோ அவன் தேவனால் அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். முழு இதயத்தோடு தேர்ந்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், பரிசுத்த வேதத்தின் மூலமாய், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தம்மை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கொடுப்பது ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி என்பதே இந்த பாடத்தின் இறுதி பகுதியாகும்.
தேவனுடைய பெயர்கள் அல்லது நாமங்கள் என்பதே 4ஆம் பாடத்திட்டமாகும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம், தேவனுடைய குணங்களை அறிந்து கொள்ளலாம். நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவன் போதுமானவர் என்று புரியும். தேவனே சொன்ன தன்னுடைய பெயர்கள்: இருக்கிறவராகவே இருக்கிறேன், எகோவா, சர்வ வல்லமையுள்ள தேவன், இம்மானுவேல், பிதா, பரிசுத்த ஆவியானவர். கூட்டு பெயர்கள் அல்லது காரண பெயர்கள்: எல்ஷடாய் என்பதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் எலியோன் என்பதற்கு உன்னதமான தேவன், எல் ரோயி என்பதற்கு காண்கின்ற தேவன், எல் ஓலம் என்பதற்கு அனாதி தேவன் அல்லது சதா காலங்களிலும் உள்ள தேவன், எல் கதால் என்பதற்கு மகாதேவன், எல் சாய் என்பதற்கு ஜீவனுள்ள தேவன், எல் கானா என்பதற்கு வைராக்கியமுள்ள தேவன். தேவனுடைய பண்புகள் அல்லது குணங்கள் என்பது 5ஆம் பாடத்திட்டமாகும். தாமாகவே இருப்பவர், எவரையும் சார்ந்திருப்பவன் அல்ல, அவருடைய சிந்தையை அறிந்தவன் இல்லை, அவருக்கு ஆலோசனை கொடுப்பவன் இல்லை, தம்முடைய சித்தத்தை எதிர்க்க முடியாது, தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாக இருக்கும், அவருடைய நினைவுகள் தலைமுறை தலைமையாக நிற்கும். மாறாதவர், நித்தியமானவர், சர்வயாபி, சர்வஞானி. தேவனுக்கும் மனிதனுக்கும் பொதுவானவை: தேவன் நல்லவர், தேவன் உண்மையுள்ளவர், தேவன் அன்பானவர், தேவன் பரிசுத்தர், தேவன் இரக்கமுள்ளவர், தேவன் பொறுமையுள்ளவர், தேவன் மன்னிக்கிறவர். உண்மையுள்ளவர், நம்பத்தகுந்தவர் என்பதே 6ஆம் பாடத்திட்டமாகும். இயற்கையை தமக்கு கீழ்ப்படுத்துவதில் உண்மையுள்ளவர், தம்முடைய சிநேகிதருக்கு சொன்னதை செய்வதில் உண்மையுள்ளவர், தம்முடைய விரோதிகளுக்கு இரக்கம் பாராட்டுவதில் உண்மையுள்ளவர். தேவன் அன்பானவர் என்பதே 7ஆம் பாடத்திட்டமாகும். விசுவாசிகளின் மேல் அன்புள்ளவர், சபை மக்களின் மேல் அன்புள்ளவர், உலக மக்களின் மேல் அன்புள்ளவர், பாவிகளின் மேலும் அன்புள்ளவர். ஆவிக்குரிய இஸ்ரவேல் மேல் அன்புள்ளவர், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் மேல் அன்புள்ளவர், உற்சாகமாய் தன்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் பொருளையும் குடிக்கிறவர்கள் மேல் அன்புள்ளவர். இதுவே நாங்கள் தற்போது கற்றுக்கொண்டிருக்கும் 7ஆம் பாடத்திட்டமாகும். இதுவரை நாங்கள் கற்று தெளிந்து மகிழ்ந்த பாடத்திட்டத்தினை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று உண்மையாகவே விசுவாசிக்கிறோம். உங்கள் அனுதின ஜெபத்தில் எங்களுடைய வாலிப ஐக்கியத்திற்காகவும், எங்களுடைய நமது சபையின் வாலிப பிள்ளைகளுக்காகவும், நமது போதகருக்காகவும், நமது போதகர் அம்மாவுக்காகவும், எங்களுடைய கோ லீடர்ஸ்க்காகவும் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் வீட்டில் இருக்கும் வாலிபர்களை எங்களுடைய வாலிப ஐக்கியத்திற்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. இந்த வருடம் முழுவதும் நாங்கள் என்ன கற்றுக் கொடுத்தோம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்பதை வந்துட்டு 2 பிள்ளைகள் ரொம்ப அழகாக, ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியும்படி உங்கள்கிட்ட விளக்கியிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு விசுவாசிக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? பிள்ளைங்க என்ன சொன்னாங்கன்னு? நம்ம இறுதி நிமிடங்கள் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் மத்தியில் உங்களை எல்லாத்தையும் ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஜெல் ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு எங்களுடைய கோ லீடர்ஸ் பிரதர் செல்வகுமார் அவர்களும் சகோதரி ஜெயமேரி அவர்கள் வர உள்ளார்கள். உற்சாகமாக கரங்களை தட்டுங்க. இந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷிங் தான். ஒரு 25 கொஸ்டின்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சின்ஸ் திஸ் இஸ் பீங் அன் யூத் இதுன்றதுனால ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கோஸ் டு யூத். யூத் சொல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே தம்பி, நீங்கள் 3 டீமாக பிரிச்சுக்கிடுவோம். ஏ டீம், பி டீம், சி டீம். ஒரு நபர் தான் எந்திரிச்சு சொல்லணும். தெரிஞ்சவங்க முதலே கை தூக்கிடுங்க, இல்லைன்னா எந்திரிச்சு நின்று சொல்லலாம். சரியா? முதலே சொல்கிறவங்க வந்து பாஸ்டர்ட்ட ப்ரைஸ் வாங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்: முதியோரின் ஆலோசனையை தள்ளிவிட்ட ராஜா யார்? முதியோரின் ஆலோசனையை தள்ளிவிட்ட ராஜா யார்? சொல்லுங்கண்ணா. எந்திங்க. ரகோபயாம். வாங்க. வெரி குட். சீக்கிரம் வாங்க. அடுத்தது 2வது கொஸ்டின் பி டீமுக்கு. இடது கை பழக்கமுள்ள நியாயாதிபதி யார்? இடது கை பழக்கமுள்ள நியாயாதிபதி யார்? வெரி குட். வாங்க ஜெயம்மா, வாங்கம்மா. கை உயர்த்தினாங்களா? கை உயர்த்தினா நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சு சொல்லிடுங்க, ஏன்னா பின்னாடி அடுத்து எந்திரிச்சு சொல்லிடுறாங்க. டக்குன்னு சொல்லிடுங்க. வாங்க. தேர்ட் கொஸ்டின். உற்சாகமாக கை தட்டுங்க. சரி, ரதத்துக்கு ஒப்பானது எது? ரதத்துக்கு ஒப்பானது எது? இப்போ நம்ம ட்ரினிட்டி காட் இருக்குல்ல, பரிசுத்தாவியானவர், பிதா குமாரன் பரிசுத்தாவி மாதிரி நமக்குள்ள 3 பிரிவு இருக்குல்ல, அதுல ஒண்ணு. சி டீம். ரதத்துக்கு ஒப்பானது எது? தெரிஞ்சவங்க கை உயர்த்துங்க. உன்னத பாட்டுல இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்டா.
இல்லைன்னா அடுத்தது ஏ டீமுக்கு பிதா போயிடும். குமாரன் பரிசுத்தாவி இருக்கார்ல, அதே போல ஆவி, ஆத்மா, சரீரம். அது சொல்லுங்கம்மா. ஆத்துமாவா? வெரி குட்மா, வாங்க ப்ளீஸ் வாங்க. சரி, அடுத்தது ஏ டீமுக்கு. நம்பிக்கை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார் என்று கூறியது யார்? நம்பிக்கை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார் என்று கூறியது யார்? ஏ டீம். தெரிஞ்சவங்க கை உயர்த்துங்க. அங்க சொல்றாங்க. இல்லை, ஏ டீமுக்கு அடுத்தப்பல பி டீம் தான் வரும், அதனால் சரி தெரிஞ்சீங்கன்னா சொல்லுங்க. வாங்கம்மா. சரி, அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்முடைய ஜீவன் எதை போல இருக்கிறது? நம்முடைய ஜீவன் எதை போல இருக்கிறது? யாக்கோபுல இருக்கு. சி டீம். சி டீம். நம்முடைய ஜீவன் எதை போல இருக்கிறது? இல்ல, காற்றுக்கு ஒரு படி இது. தெரிஞ்சவங்க டக்குன்னு சொல்லுங்க. அடுத்த ஒரு இது பெருங்காற்று கிடையாது. அது இல்ல, அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் 1 2 சொல்லுங்க. நிழல் இல்ல. இல்ல 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 இல்ல. ஃபர்ஸ்ட் நானே ரிவீல் பண்ணிடுறேன். புகைக்கு ஒப்பா இருக்கிறது. புகை. ஓகேவா? சரி, this goes to us. Next question. சிங்கங்களை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாய் இருந்தவர்கள் யார்? சிங்கங்களை பார்க்கிலும் சொன்னவங்களே வேண்டாமா? வேற யாராட்டு ட்ரை பண்ணுங்க. பின்னாடி யாராட்டு சொல்லாமே. சிங்கங்களை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாய் இருந்தவர்கள் யார்? 2 பேர் இருந்தாங்க. 2 பேர். 2 பேர் இருந்தாங்க. தந்தையும் மகனும். சொல்லுங்கம்மா. வெரி குட், வெரி குட். வாங்க, அவங்க சொல்லிட்டாங்க. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन. சீக்கிரம் வாங்கம்மா. 2 பொதியின் நடுவில் படுத்துக்கொண்டு இருக்கிற பலத்த கழுதை. இசக்கார். சூப்பர். கழுதையின் தலையுச்சை எதனால் மீட்டு கொள்ள வேண்டும்? கழுதையின் தலையுச்சை எதனால் மீட்டு கொள்ள வேண்டும்? தெரிஞ்சவங்க கையை உயர்த்தலாம். கையை வச்சுங்க. எந்திரிச்சு சொல்லலாம் தெரிஞ்சவங்க. கழுதையின் தலையுச்சை எதனால் மீட்டு கொள்ள வேண்டும்? இல்லம்மா. வெரி குட்மா, வாமா. சூப்பர். சரி, அடுத்த क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन. சீக்கிரம் வாங்க. சீலோவாம் என்பதற்கு அர்த்தம் என்ன? சீலோவாம் என்பது அனுப்பப்பட்டவர். நிழலை போன்றது எது? நிழலை போன்றது எது? எனி டீம் எல்லாரும் எடுக்கலாம். நிழலை போன்றது எது? அதுல இன்னொன்று உண்டு, ஜீவகாலம். ஜீவகாலம். சரி, அடுத்த இதில் பார்த்துக்கிடும். பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறவர் யார்? கோல் சொல்லுகிறவன். கோல் சொல்லுகிறவன். சிமியோனின் மறுபெயர் என்ன? சிமியோனின் மறுபெயர் என்ன? டக்குன்னு யாராட்டு. சிமியோனின் மறுபெயர் என்ன? இல்லை இல்லை. சிமியோனின் மறுபெயர் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இருக்கு. சரி, அடுத்த क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन. சாலமோன் எத்தனை நீதிமொழிகளை சொன்னான்? சாலமோன் 3000. வாங்கம்மா. கிதியோன் கட்டிய பலிபீடத்தின் பெயர் என்ன? எகோசாலம். கரெக்டுமா, வாங்க வந்து வாங்கிக்கோங்க. சரி, வெரி குட். கை தட்டுங்க, உற்சாகமாக கை தட்டுங்க. சொன்னவங்களே சொல்றாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க, யாருமே பதில் சொன்ன மாதிரி இல்லை. பின்னாடிலாம் நிறைய பேர் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. சரி, எதினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு கூறினார்? எதினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு பொறுமையினால். அது முடிஞ்சிச்சு. தோமாவின் மறுபெயர் என்ன? ஈஸியானதுதான், தம்பி சொல்லிட்டான். சரி, கொடுத்தவங்களுக்கே உற்சாகப்படுத்தும் வாலிபர்களை. தர்ஷீஷ் கப்பல்களை செய்த ராஜா யார்? தர்ஷீஷ் யோசபாத். சரி, முடிஞ்சிட்டு. மோபாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்று போட்டவன் யார்? மோபாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்று போட்டவன் யார்? கரெக்ட் தாம்மா, வாங்க.
வெரி குட். உற்சாகமாக கை தட்டுங்க. லாஸ்ட் கொஸ்டின். யார் கடைசி வாங்குறான்னு பார்ப்போம். நெகேமியாவின் மறுபெயர் என்ன? த்ரிஷாதா. சரி, பதில் சொன்ன எல்லாரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. உற்சாகமாக கை தட்டுங்க. இப்பொழுதும் வோட் ஆஃப் தேங்க்ஸ்க்காக நம்மளுடைய சபையின் உதவி போதகர் பொன்சிங் அவர் வருவார்கள். உற்சாகமாக கரங்கள் தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருந்தீங்களா? எவ்வளோ நேரம் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நன்றி உரையை நாம் வாசிக்க போகிறோம். கடைசியான பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். நன்றி உரையை நான் வாசிக்கிறேன். இந்த 2024 ஆண்டிற்கான வாலிபர் ஆண்டு விழாவினை சிறப்பாக நடத்தி தந்த நம்முடைய தேவாதி தேவனுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற எல்லா வகையிலும் நமக்கு ஆலோசனை தந்து இந்த ஊழியத்தை உற்சாகப்படுத்தி குறிப்பாக இந்த ஆண்டிற்கான வாலிபர் வேத பாடத்தினை நமக்கு ஜெபத்தோடு ஆயத்தம் செய்து தந்த நமது சபை தலைமை போதகர் அவர்களுக்கும் மற்றும் சமயத்திற்கேற்ற நல்ல ஆலோசனை தந்து நமக்கு நல்ல வழிகாட்டி தந்த தலைமை போதகரம்மா அவர்களுக்கும் இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். மற்றும் இந்த ஊழியத்தின் தன்னார்வமாக சிறந்த முறையில் இணைந்து செயல்பட்ட உதவி போதகர், வாலிபர் ஊழிய தலைவர்கள், வாலண்டியர்ஸ் மற்றும் தங்கள் ஜெபத்தினாலும் பொருளினாலும் இந்த ஊழியத்தை தாங்கின சபையார் யாவருக்கும் உள்ள நிறைந்த நன்றிகளை கூறிக்கொள்ளுகிறோம். விசேஷமாக இந்த விழாவில் நிகழ்ச்சிகளில் சிறப்பாய் பங்கு பெற தங்கள் வாலிப பிள்ளைகளை அனுப்பி தந்த பெற்றோர்கள், விசுவாசிகள் யாவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து நமது சபையின் வாலிபர் ஊழியங்கள் வளர்ந்து பெருகவும் அநேக வாலிப உள்ளங்கள் கர்த்தரை அறிந்து கர்த்தருக்காக வல்லமையாக எழும்பி பிரகாசிக்கவும் நாம் ஜெபிப்போமாக. கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வந்திருந்த ஒவ்வொரு விசுவாச பெருமக்களுக்கும் எங்களுடைய வாலிப ஐக்கியத்துவத்தின் சார்பாக மிகுந்த நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். வந்து இம்மட்டும் விழாவை சிறப்பித்து தந்தமைக்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய தனிப்பட்ட முறையில் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஜெபத்தில் எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காகவும் வாலிப ஆராதனைகளுக்காகவும் தலைமை போதகரம்மா எங்களுடைய கோ லீடர்ஸ் எங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய வாலிபர் ஆராதனையில் நிறைய பிள்ளைகள் சராசரியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 50 பிள்ளைகள் 55 பிள்ளைகள் சராசரியாக ஒவ்வொரு வாரம் வந்துக்கிட்டு இருக்காங்க. சில சமயம் அது 60, 65, 70, 75 கூட போகும் பார்த்துக்கோங்க. இப்போ சராசரியாக ரெகுலர் அட்டெண்டன்ஸ் இருக்கிற பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் விதமாக அவங்களுக்கு பரிசு கொடுத்து நாங்கள் உற்சாகப்படுத்த விரும்புகிறோம். பேர் சொல்ல ப்ளீஸ் வந்து வாங்கிக்கோங்க. இவர்களுக்கு பரிசளிக்கும்படி நம்மளுடைய சபையின் தலைமை போதகரம் அவர்களையும் தலைமை போதகர்களையும் வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆலய பராமரிப்பு குழு ஊழியம் செய்கிற சில சகோதரிகள் அதில் சில சகோதரர்களும் இருக்கிறாங்க பார்த்துக்கோங்க. அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக எங்களுடைய வாலிப ஐக்கியத்துவத்தின் சார்பாக நாங்கள் அவங்கள உற்சாகப்படுத்துக்க ஒரு சிறு பரிசு நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். நாங்கள் கொடுக்குற பரிசு ரொம்ப சிறுசாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் உங்கள் மேலே வச்சுருக்க அன்பும் நேசமும் ரொம்பவே பெருசு. எங்களுடைய அன்பையும் நேசத்தையும் பாருங்கள். நாங்கள் கொடுக்குற பரிசு சிறுசாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நாங்கள் வந்துட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு சின்ன பரிசு கொடுத்தோம். இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணவங்களா வந்து இருப்பாங்க பார்த்துக்கோங்க. எங்களுடைய மீடியா மேனேஜர் பேச்சு ரொம்ப குறைவு பார்த்துக்கோங்க, ஆனால் செயல் ரொம்ப அவர் செயல் வந்து பேசப்படும், ஆள் பேச மாட்டார்.
ஆமாம், சாக்லெஸ் ஓக்மோர். சகோதரர் சொர்ணராஜ் அவர்கள். இப்பொழுதும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டை வந்து சொல்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நம்மளுடைய சபையின் சார்பாக பைபிள் குவிஸில் கலந்து கொண்டு ஜோனல் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின பிள்ளைகள் இருக்காங்க. உற்சாகமாக கரங்களை நீங்கள் தட்டலாம். இரவும் பகலும் அவங்களுடைய ஒரு பக்கம் செமஸ்டர் எக்ஸாம் இருக்கும், ஒரு பக்கம் ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். அதெல்லாம் வச்சு நைட்டு 7:30 மணிலேருந்து நைட் 10 வரைக்கும் கூட வந்து உட்காந்து எங்கள் சபையில் உட்காந்து அழகாக படிச்சுட்டு, அதுவும் ரொம்ப டஃப்பான ஏசாயாவை எடுத்து படித்து அதில் வந்து அவங்களுக்கு ஜோனல் லெவலில் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சிறப்பு பாராட்டுக்களை தெரிவிக்க விரும்ப ஒரு சின்ன பரிசு. ஒரு சிறப்பு பரிசு கொடுக்குறது நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். எங்களுடைய வாலிபர் ஐக்கியத்தின் சார்பாக ஒரு சின்ன ஒரு அவங்கள பாராட்டும்படியான ஒரு சின்ன ஒரு நினைவு பரிசு கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம். நடந்து முடிஞ்ச மெகா பைபிள் குவிஸ் 2024 மெகா பைபிள் குவிஸில் இப்போ தான் போன வாரம் தான் கடந்த வாரம் தான் வந்து ரிசல்ட் வந்துச்சு. தமிழ்நாடு அளவில் முதல் பரிசு பெற்ற நமது சபையின் வாலிப பெண் பிள்ளை ஜெபசீலி அவர்களை ஒரு சின்ன நினைவு பரிசு கொடுத்து கௌரவிப்பதில் எங்களுடைய வாலிபர் ஐக்கியத்துவம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உற்சாகமாக கரங்கள் தட்டி வரவேற்போம். இப்பொழுதும் ஒரு நன்றி அறிவிப்பு பரிசாக வந்து நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். எங்களுடைய வாலிப ஐக்கியத்துவத்திற்கு நிறைய பேர் வந்து உதாரணத்தோடு நிறைய கொடுத்து நீங்கள் உதவி கொண்டிருக்கீங்க. அவங்க ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவங்க குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். நாங்கள் எங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலையும் எங்கள் வாலிப ஐக்கியத்தின் சார்பாக நாங்கள் மிகவும் ஜெபம் பண்ணுறோம். அவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொருக்காகவும் அவங்க ஒவ்வொரு குடும்பமும் சம்பூர்ண ஆசீர்வாதத்தில் நிரப்பப்படணும்னு நாங்கள் பிரயாசப்படுறோம். எங்களுடைய வாலிபர் ஐக்கியத்துவத்துக்கு கன்சிக்யூட்டாக இது 4th இயர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள கௌரவப்படுத்தும்படியாக ஒரு சிறு பரிசை நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். சகோதரர் சுதர்ஷன் அவர்களையும் சகோதரி லீனா சுதர்ஷன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த நேரத்தில் எங்களுடைய கோர் லீடர்ஸ் அவங்களையும் நாங்கள் கௌரவப்படுத்த விரும்புகிறோம். ஒவ்வொரு வாரமும் தங்களுடைய நேரத்தையோ வந்துட்டு பார்த்திங்கன்னா உழைப்பையும் நேரத்தையும் கொடுத்து பிள்ளைகளை வந்து எந்த விதத்துலலாம் வந்து உற்சாகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் மிகுந்த பிரயாசத்தோடு தான் இங்கே வந்து கடந்து வருகிறாங்க. அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக ஒரு சின்ன ஒரு பரிசு கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்தணும் விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களோடு இணைந்து எந்தவித முகசுணுக்கமும் இல்லாமல் எங்களோடு இணைந்து எங்களோட பணிபுரிஞ்சிட்டு இருக்க எங்களுடைய மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கிற எங்களுடைய இன்னொரு முக்கியமான கோலீடர் நம்மளுடைய சபையின் உதவி போதகர் பாஸ்டர் பொன்சிங் அவர்களை வரவேற்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உற்சாகமாக கரங்களை தட்டுங்க. இப்பொழுதும் நம்மளுடைய கோ லீடர்ஸ் நம்மளுடைய என்ஜினியர் முகேஷ், டாக்டர் ஜோயல், சகோதரி செல்வகுமார், பாஸ்டர் பொன்சிங் அவர்கள் அலாங் வித் பிரதர் சுதர்ஷன் அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இவர்கள் அனைவரும் இணைந்து நம்மளுடைய தலைமை போதகருக்கு ஒரு சிறு நினைவு பரிசை கொடுக்க உள்ளார். கரங்களை தட்டுங்க. இப்பொழுதும் முடிவு ஜபத்தை எடுப்பதற்காக நம்ம சபையின் தலைமை போதகர் அவர்கள் வரவுள்ளார்கள். அவர்களை உற்சாகமாக கரங்கள் தட்டி வரவேற்போம். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய சபையினுடைய வாலிபர் ஊழியங்களை எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த நாளிலும் குறிப்பாக இந்த வாலிபர் ஊழியத்தை இம்மட்டுமாய் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி வந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு சித்தமானால் வருகிறதான புதிய ஆண்டிலும் இந்த வாலிபர் ஊழியத்தை மற்ற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் அற்புதமாய் ஆசீர்வதிக்க நம்முடைய ஜெபங்களிலே அவர்களுக்காக தேவனை நோக்கி ஜெபிக்கிறது மட்டுமல்லாமல்
நம்முடைய வீட்டின் பிள்ளைகளையும் இந்த ஊழியத்தில் நாம் தொடர்ந்து உற்சாகப்படுத்துவோமாக. நம்முடைய பட்டணத்தில் உள்ளதான அநேக வாலிபர்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்முடைய சபையின் வாலிபர்களை கர்த்தர் பயன்படுத்தும்படியாக அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு கூட நாம் தொடர்ந்து செயல்படுவோம். எல்லாரும் நாம் எழும்பி நிற்போமாக. மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுவதால் தானே என்று சொல்லப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி தேவரீர் சபையில எங்களுக்கு தந்திருக்கிறதான ஆண்டவரே பிள்ளைகளை உம்முடைய சத்தியத்தில் இந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்த தேவன் செய்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் நடைபெற்ற இந்த வாலிபர் ஆண்டு விழாவின் துவக்கம் முதல் இந்த நேரம் வரைக்கும் நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் தேவரீர் நீர் ஆசீர்வதித்து தந்த கிருபைக்காக ஆண்டவரே, இளம் பிள்ளைகள் மூலமாக நீர் மகிமைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரம் நீட்டி நீர் ஆசீர்வதிக்க தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் இந்த மாலிபர் ஊழியத்தை ஆண்டவரே ஆசீர்வதித்த தேவன் பிறக்கப் போகிறதான புதிய ஆண்டிலும் ஆண்டவரே இந்த ஊழியத்தினுடைய அடுத்த நிலைக்கு இன்னும் வளர்ந்து பெருக பட்டணத்தின் அநேக வாலிபர்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரே இந்த சபையும் சபையின் வாலிபர்களும் ஆண்டவர் வாலிபர் ஊழிய பொறுப்பாளர்களும் காணப்பட தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சபையின் எல்லா ஊழியங்களையும் கூட கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த மாலை நேரத்திலே கடந்து வந்திருக்கிறதான விசுவாச மக்கள் எல்லாரையும் சபையின் பெற்றோர்கள் பெரியோர்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் கடைசி வரைக்கும் தேவனங்களை நாட்டி வைத்திருக்கிறதா நம்முடைய தோட்டத்திலே உமக்காய் கனி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட தேவன் கிருபை செய்வீராக. உம்முடைய நாமத்துக்கே மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய ஆச்சரியமான கிருபையினாலும் ஆண்டவர் அற்புதமான வழிநடத்தினாலும் நீங்காத பிரசனத்தினாலும் செட்டையின் மரபினாலும் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் கனத்தின் துதியும் உமக்கை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவி அனுபவராகிய திரியேக தேவனுடைய சமாதானமும் கிருபையும் அன்பும் ஐக்கியமும் நாம் யாவருடன் பூமியில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாய் நம்முடைய வாலிபர் ஊழியங்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து செல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்துடனே போய் வாருங்கள். God bless you. Praise God.